Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். So இந்த மாலை வேளையிலே शाम के समय में ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். परमेश्वर के वचन सुनने हम आए हैं. Hallelujah. हालेलुया. அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். वो हमसे बातें करने वाले परमेश्वर है. ஆமென். நம்மை உணர்த்துகிற தேவன். हमें एहसास दिलाने वाले परमेश्वर है. நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். हमें जिलाने वाले परमेश्वर है. Hallelujah. हालेलुया. நம்மை ஆசீர்வதிக்கிற हमें தேவன். आशीष करने वाले परमेश्वर है. இந்த நாளில் வேத தியானத்துக்கு என்ன எடுத்துக்கொள்வோம்? சகரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20, 21 வசனங்களை வாசிப்போம். हम जकरिया के हमें 17वां अध्याय ले लेंगे इसमें. Chapter 1 verse 17 to 21. पहला अध्याय उसका समय 17 से लेके 21 हम पढ़ेंगे. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரவி இருக்கும். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரவி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரும் பண்ணுவார். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரும் பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று. இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்றும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். கூறு என்றார். हमें इस फिर यह भी पुकार कर यह भी हमें सेनाओं का यहोवा यो कहता है, मेरा नगर फिर उत्तम वस्तुओं से भर जाएगा और यहोवा फिर सिय्योन को शांति देगा और यरूशलेम को फिर अपना ठहराएगा. तो 18வது வசனம் வாசிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். இன்னும் கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விட தள்ளுகிறதற்கும் கொம்புகளை எடுத்த ஜாதிகளின் கொம்புகளை விட தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். फिर मैंने तो आंखें उठाई और क्या देखा कि 4 सींग है. तब जो दूत मुझसे बातें करता था उससे मैंने पूछा, ये क्या है? उसने मुझसे कहा, हे वेरी सिंह है जिन्होंने यहूदा और यरूशलेम और इजराइल और यरूशलेम को तितर-बितर किया. फिर यहोवा ने मुझे 4 लोहार दिखाया. तब मैंने पूछा, ये क्या कारण आए हैं? उसने कहा, ये वे ही सिंह है जिन्होंने यहूदा को ऐसा तितर-बितर किया है, हमें कोई सिर न उठा सके, परंतु ये लोग उन्होंने भगा के लिए और उन जातियों के सिरों को काट डालने के लिए आए हैं जिन्होंने यहूदा के देश को तितर-बितर करने के लिए उनके विरुद्ध अपने सिर उठाए थे. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப நீங்க கேட்டீங்க, ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரவி இருக்கும். परमेश्वर कहता है कि और मेरे नगर अच्छे भलाई वस्तु से भरे रहेंगे. இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரும் பண்ணுவார். और परमेश्वर सिय्योन को हमें दिलासा देंगे. இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். और यरूशलेम को अपना ठहराएंगे. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. சோ இங்க நீங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க பார்க்கறீங்க. சோத்ரம், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரவி இருக்கும். கர்த்தர் சோத்ரம் அந்த பட்டணத்தை நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். परमेश्वर नगर को उत्तम वस्तुओं से भरना चाहता है. आमेन. आमेन. இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரும் பண்ணுவார். और परमेश्वर सिय्योन को शांति देता है. சீயோனா யாருன்னா நீங்க தான். सिय्योन कौन है? तो आप हैं. சீயோன் குமாரத்தியே, सिय्योन के पुत्र, நீ கம்பீரித்து பாடு. आमीन. तो गंभीर के साथ गा. हालेलुया. हालेलुया. நீங்க தான் சீயோன் குமாரத்தியே. तो आप सब सिय्योन के पुत्रियां हैं. சீயோன்னா தேவனுடைய நகரம் என்று வேதத்தில். सिय्योन मतलब परमेश्वर का नगर का वचन में पढ़ते हैं. हालेलुया. हालेलुया. சீயோன். ஆமென். சீயோனின் குமாரத்தியே நீங்க தான். हालेलुया. நம்ம எல்லாரும் தான். सिय्योन के पुत्रियां हम सभी हैं. हालेलुया. हालेलुया. சோத்ரம், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தேற்ற போகிறார். हम सबको परमेश्वर शांति देने वाला है. ஆமென். आमेन. பிரைஸ் தி லார்ட். எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். यरूशलेम को परमेश्वर चुनने वाले हैं. ஜெருசலேம் அப்படினா சோத்ரம், அந்த நாட்களில் எருசலேம்ல தான் ஆலயமே இருந்தது. उन दिनों में यरूशलेम में ही भवन था. ஆலயம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் எருசலேம். भवन का एक चिन्ह यरूशलेम था. ஆமென். आमेन. எருசலேம் என்றால் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா?
சமாதானத்தின் ஸ்தலம் என்று அர்த்தம். यरूशलेम का दूसरा एक अर्थ है कि शांति का स्थल करके। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை தேர்வு பண்ணுகிற அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். परमेश्वर को चाहत परमेश्वर हमें चुनकर हमें शांति देने के लिए योग्य है। இங்க 11வது வசனத்துல பார்க்கிறோம். 18ல நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். यहाँ पे 18 वचन में पढ़ते कि मैंने अपने आंखें उठाई और मैंने 4 सिंहों को देखा। ஸ்தோத்திரம். கேக்குறாரு உடனே, என்ன ஆண்டவரே 4 கொம்பு காட்டுறீங்க, என்ன what is this? परमेश्वर 4 सिंह क्या है करके उसने पूछा। ஆண்டவர் சார் அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதற அடித்த கொம்புகள். हमें तब ये दूत से उसने पूछा और ये वो सिंह है जो हमें यहूदा यरूशलेम और हमें यहूदा इस्राएल और यरूशलेम को तितर-बितर किया। நம்மளை எல்லாம் சிதறடித்த கொம்புகள். हम सबको तितर-बितर किया हुआ सिंह है। ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் நம்மளை வேதனைப்படுத்தி இருக்கிறது, நம்மை சிதறடிக்க பண்ணி இருக்கிறது. நம்ம தலைகளை எடுக்க கூடாதபடி ஸ்தோத்திரம், நம்ம தலைகளை அமுக்கி ஸ்தோத்திரம் எழும்ப கூடாதபடிக்கு நம்மை கீழே தள்ளுகிறதான ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான கொம்புகளை குறித்து பார்க்கின்றோம். कई बार हमें दूर पहुंचा ये तितर-बितर किया है और हम सिर हम जो उठा नहीं सकते वैसे हमें झुकाकर रखे हुए कई ऐसे सिंह को हम देखते हैं। அடுத்த ஒரு 4 தொழிலாளிகளை கர்த்தர் காட்டுகிறார். और 4 जो है दास लोग को परमेश्वर दिखाते हैं। ஸ்தோத்திரம். இந்த ஆங்கில வேதாகமத்துல the 4 carpenters அப்படின்னு சொல்லுவாங்க. यहाँ पे 4 लोहार करके लिखा है। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். அந்த 4 தொழிலாளிகள் யார் அப்படின்னு சொன்னா, நான் அதை எதோடு கூட நான் ஒப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட விரும்புகிறேன். ये 4 लोहार में किसके साथ मैं इनको मिलाना चाहता हूं? मैं परमेश्वर यीशु मसीह के साथ मिलाना चाहता हूं इनको। அல்லேலூயா. हालेलुया। the carpenter of Nazareth. आमेन। लोहार आमेन नाज़रेत का। அல்லேலூயா. हालेलुया। நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. नाज़रेत का यीशु मसीह। ஆமென். आमेन। ஸ்தோத்திரம். இந்த 4 தொழிலாளிகள் எதற்கு வந்தார்கள் என்றால், ये 4 लोहार किस लिए आए? ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்படுது, அவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். वो क्या करने के लिए आए करके मैंने पूछा। அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு कोई भी अपने सिर न उठा सके। அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது. वो सिंह ने यहूदा को तितर-बितर किया। அவைகளை பயமுறுத்தவும் उनको डराने के लिए। யூதா தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்புகளை ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் और उन जातियों के सिर को काट डालने के लिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க आज अच्छे से ध्यान देना है। அந்த 4 கொம்புகளும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ये 4 सिंह जो है किसको जताते हैं? இந்த 4 கொம்புகளும் 4 விதமான ஆவிகளை குறிக்கிறது. ये 4 सिंह जो है 4 प्रकार का आत्मा को प्रकट करती है। 4 forces, 4 சக்திகளை குறிக்கிறது. 4 शक्ति को बताती है। பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த 4 ஸ்தோத்திரம் தொழிலாளர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 4 carpenters, they are represent to Jesus Christ of Nazareth. मैंने पहले बोल दिया कि 4 जो दास लोग हैं लोहार जो है वो हमें यीशु मसीह को अपने नाज़रेत के यीशु मसीह को जताते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த 4 கொம்புகளும் 4 விதமான ஆவிகளாக இருக்கின்றது. ये 4 सिंह भी 4 प्रकार की आत्मा है। 4 விதமான வல்லமைகளாக இருக்கின்றன. 4 प्रकार के सामर्थ्य हैं। ஸ்தோத்திரம். இந்த 4 வல்லமைகளை ஸ்தோத்திரம் நாம் இன்றைக்கு தியானிக்க ये போகிறோம். 4 सामर्थ्य के बारे में हम ध्यान करने वाले हैं। முதலாவது கொம்பு, the first on represent the spirit of lackness. हमें पहला सिंह हमें इसको जताता है जो हमें कमी के आत्मा को जताता है। ஆமென். आमेन। ஸ்தோத்திரம். குறைவு உள்ள ஒரு ஆவி. कमी की एक आत्मा। அப்படின்னா நம்மகிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல, இருக்கு, ஆனா போதாது. हमें ऐसा समझ में हमारे पास है लेकिन कुछ तो कम है उसमें। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். என்னிடத்துல கொஞ்சம் ஞானம் இருக்கு, நிறைய ஞானம் இல்லை. हम मेरे पास थोड़ा ज्ञान है लेकिन पूरा ज्ञान नहीं है। என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா அது பத்தாது. मेरे पास पैसा है लेकिन वो पूरता नहीं है। ஸ்தோத்திரம். என்கிட்ட கொஞ்சம் அழகு இருக்கு, ஆனா அது பத்தாது. सुंदरता है लेकिन वो काफी नहीं है। பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। குறைவுபடுகிற ஒரு ஆவி இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா இருக்கிறது. कमी के आत्मा आज विश्वासियों के हमें जीवन में पाया जाता है। ஆமென். आमेन। எனக்கு சந்தோஷம் இருக்கு பாஸ்டர், ஆனா கொஞ்சம் தான் இருக்கு. मुझे आनंद है पासवान लेकिन थोड़ी है। எனக்கு அதனால சொல்ல, நம்முடைய படிப்பு கொஞ்சம் தான் இருக்கு, பத்தாது. हमें पढ़ाई थोड़ी है लेकिन काफी नहीं है वो। ஆமென். आमेन। பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்லலாம், என்னுடைய குடும்பத்தார் எனக்கு ஒண்ணுமே செய்யல, आप बोल सकते हैं मेरे परिवार के लोग मेरे लिए कुछ नहीं किया। எங்க அம்மா ஒண்ணும் செய்யல, எங்க அப்பா ஒண்ணும் செய்யல, मेरे माता कुछ नहीं किया, मेरे पिता कुछ नहीं किए, எங்க மாமனார் ஒண்ணும் செய்யல, எங்க மாமியார் பொண்ணு எடுத்த குடும்பத்துல ஒண்ணும் செய்யல. मेरे सास ने कुछ नहीं किया, मेरे जहाँ पे लड़की लिया वहाँ पे कुछ नहीं किया मुझे। பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। சோ நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கல பாஸ்டர், ஒருத்தர்
अच्छा जगह पे मैंने हमें लड़की नहीं लिया करके एक जन ने कहा। நான் சொன்னேன் நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கிறதா என்ன? अच्छे जगह पे लड़की लेने का मतलब क्या है? வசூல் பண்ணி ஏதோ வருமானம் இருந்தா நல்லது. वो बोले कि कुछ कमाने का होगा तो ही अच्छा जगह है वो। மாமனார் வீட்டுல இருந்து ஏதாவது வந்துட்டே இருக்கணும். ससुर के घर से कुछ तो आते रहना है। ஆமென். आमेन। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया। சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோதர குறைவுகள் இருக்கிறது. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இருக்கிறோம். அவர்கள் எனக்கு செய்யல, இவங்க கைவிட்டாங்க, இவங்க எனக்கு ஒண்ணும் பண்ணல, அவங்க எனக்கு ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிச்சு. आज हमारे जीवन में कमी की आत्मा है और कई परमेश्वर के बच्चे जो है वो ऐसे ही उम्मीद के साथ है कि इन्होंने मुझे मेरे लिए कुछ नहीं किया, वो कुछ नहीं किया, ये कमी कर ஒரு சபை ஒரு குடும்பம் ஒரு சபைக்கு வராங்க. एक बार एक परिवार पर कलीसिया में आते हैं। அதுல ஒரு வாலிப பையன், அவர் வாலிப வயசு ஒரு 30 வயசு இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 28 வயசு அந்த மாதிரி வயசு இருக்கும் அவருக்கு. हमें उसमें एक जवान भाई को एक 28 से 30 उम्र रहेगा। அவர் ஒரு நாள் வந்தாரு என்கிட்ட. वो एक बार मेरे पास आए। பாஸ்டர், पासवान, நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், கொஞ்சம் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டேன். मैं मेरे पिताजी को थोड़ा जायदाद बांटने के लिए मैंने कहा। எதுக்குன்னு கேட்டேன். किस लेकर के मैंने पूछा। பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு ஒரு நல்ல பிசினஸ் ஒன்று வந்திருக்கு, இப்பயே ஆரம்பிச்சா நாங்க டாப்புக்கு போகலாம். एक व्यापार शुरू करना है, मुझे और मेरे दोस्त को शुरू करना और अभी हम शुरू करेंगे तो हम एक ऊंचाई में जाएंगे। சரி, அதை ஏன் என்கிட்ட கேட்கறவங்க அப்பாட்ட கேட்க வேண்டியது? ठीक है, वो मुझसे क्यों पूछा? तो पिताजी से पूछना चाहिए ना। அங்க கேட்டு பார்த்துட்டு தானே இங்க வர்றேன். तो बता कि मैं उससे वापस पूछ कर मैं आपके पास आ रहा हूँ। உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டேன். तो मेरे आपका पिताजी ने क्या कहा? இந்த கட்டை சாயற வரைக்கும் ஒருத்தரும் சொத்து கேட்டு வரக்கூடாது. तो उन्होंने बोला कि मैं मरने तक हमें कोई भी जायदाद पूछ के ना आए। நான் சொன்னேன், அந்த கட்டை எப்பதான் சாயும்? तो मैंने पूछा कब मरेंगे वो? ஒரு தோராயமா சொல்லு. ஒரு தோராயமா whatever it is. Amen. Praise the Lord. Hallelujah. சோத்ரம் பாருங்க. அப்ப அவர் சொன்னா இன்னும் 20 வருஷம் அவர் இருப்பாரு, கிழங்கு மாதிரி இருக்காரு, 20 வருஷம் உயிரோட இருப்பாரு. तो उन्होंने बोला कि वो बहुत एकदम आलू के समान है, 20 साल और जिएंगे। நான் சொன்னேன் 20 வருஷம் போன ஒண்ணு கிடைக்கும். तो मैंने बोला 20 साल तुझे फिर कुछ नहीं मिलेगा। ஆமென். आमेन। சோத்ரம். அப்புறம் சொன்னார், பாஸ்டர் நீ எங்க அவர் எதுக்காக என்ன வந்தானே அவங்க அப்பாட்ட நான் பேசணும். वो किस लिए मेरे पास आए? मैं उनके पिताजी से बात करने का इसलिए நான் சொன்ன ஜெபம் பண்ணுவோம். मैंने बोला प्रार्थना करेंगे, கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். परमेश्वर सिय्योन से तुझे आशीष करेगा। அப்படின்னு ஜெபம் பண்ணோன்னா சரி பாஸ்டர் வரேன், முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு அடி போறாங்க. और वो अच्छा ठीक है पास्टर, मैं आता हूं करके ऐसा उदास शक्ल से गए, துக்கத்தோட திரும்பி போறாங்க. दुख के साथ वापस लौटे। கூப்பிட்டேன், ஏன் அவர் வந்தா சொல்லுங்க, துக்கமா ஏன் போறேன்? मैंने बोला बुलाया उनको, बोला क्यों दुख होकर जा रहे हो आप? நீங்க வேற என்ன சொல்ல போறீங்க? ஜெபம் பண்ண போறேன், ஜெபம் பண்ணு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதுதான் சொல்லுவீங்க, வேற என்ன சொல்ல போறீங்க? और आप क्या बोलेंगे? आप तो यही बोलेंगे प्रार्थना करो, हमें परमेश्वर तुझे आशीष करे, ये बोलेंगे आप। நான் சொன்ன பிறகு என்னத்தை சொல்றது? मैंने बोला और क्या बोल सकता हूँ? आमेन। आमेन। நீ போய் அல்லாஹ் கோயில்ல போய் தொழுதுட்டு போப்பான்னு சொல்ல முடியுமா? मैं बोला अल्लाह के पास जाके तू उनकी आराधना कर, ऐसा बोलो क्या? இல்ல முருகன் கோயில்ல போய் தேங்காய் உடைச்சிட்டு போன்னு சொல்லு. या कोई और मंदिर में जाकर तू नारियल फोड़, ऐसा बोलो। நானும் ஜெபம் பண்றேன், நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார் சொன்னேன். இது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? मैं भी प्रार्थना करूंगा, तू भी प्रार्थना कर, परमेश्वर सिय्योन से आशीष करे। मैं बोला ये तुझे क्यों दुख लगता है? ஆமென். आमेन। கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். परमेश्वर ही आपको आशीष करना है। அல்லேலூயா. हालेलुया। சோதரனை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. इस प्रकार की परिस्थितियां सब हमारे जीवन में पाई जाती है। ஒரு 6 மாசம் கழிச்சு சந்தோஷமா வந்தார். एक 6 महीने के बाद बहुत आनंद के साथ आए। நான் சொன்னேன், உங்க அப்பா சொத்தை கொடுத்துட்டாரோ அப்படின்னு. मैंने बोला तेरे पिताजी ने जायदाद दे दिया क्या? அதனால போ சொல்லு. तो वो परमेश्वर को जाने दो। ஆனா ஒண்ணு கர்த்தர் நல்லவர்னு சொன்னார். वो एक चीज बोला कि परमेश्वर भला है करके बोला। என்ன அப்படின்னு கேட்டேன். मैंने बोला क्या करते हो? என் மனைவிக்கு ஒரு அரசாங்க வேலையை கர்த்தர். मेरे पत्नी को परमेश्वर ने एक सरकारी नौकरी दिया। அல்லேலூயா. हालेलुया। அதனால நாங்க இங்க திசை வளைக்கு அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. நல்ல பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சிருந்தா நான் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல இருந்திருக்கணும். இப்ப நாங்க குடும்பமா போறோம். अच्छा हो गया मैं किसी और हमें दिशा में नहीं गया और हमें व्यापार नहीं शुरू किया। अभी मैं और मेरे परिवार अन्य तो अलग रहते थे, अभी एक साथ हैं हम। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर को आशीष करना है। அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. वो आपको आशीष करने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா நம்ம உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும், உடனே நடக்கலாம், கோவம் வந்து டென்ஷன் ஆகுது, பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கசப்பு எல்லாம் வருது. लेकिन हम सोचते हैं कि हमें जल्दी होना और वो नहीं होती है तो कड़वाहट और दूसरा सब आ जाती है। அல்லேலூயா. हालेलुया। காலையில சொன்னது போல 5 அப்பத்தை 2 மீனை கர்த்தர் 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக. जैसे सवेरे मैंने कहा कि
खाली 5 रोटियां 2 मछली को परमेश्वर ने 5000 लोगों को बांट कर देने वाला परमेश्वर है। அல்லேலூயா हालेलुया ஆமென் आमेन। கர்த்தர் எதை செய்ய அவரால முடியும் सब कुछ करने के लिए परमेश्वर के लिए संभव है। நம்ம குறைவுகள் எப்படி இருந்தாலும் சரி குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் हमारे कमी जो कुछ भी है उसको भरपूर करने के लिए परमेश्वर है। அந்த 12 சீஷர்களை கூப்பிட்டு யாரெல்லாம் என்னென்ன சொன்னீங்க இந்த ஆளுக்கு ஒரு கூடையை தலையில தூக்கி வச்சு இப்ப இங்க வனாந்திரத்துல இருந்து பட்டணத்துக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னார் हमें 12 कमी शिष्यों को बुलाकर कौन-कौन कमी बोला उनको सबको एक टोकरी देकर अभी से नगर में ले जाओ करके कहा। என்ன முதல்ல சொன்னாங்க கொஞ்சம் பணம் தான் இருக்கு क्योंकि पहले बोला कि थोड़ा पैसा ही है, நம்ம டவுனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோம் हम नगर से बहुत दूर हैं, அது இம்பாசிபிள் அங்க போயிட்டு எடுத்துட்டு வர முடியாது वो संभव नहीं, वहां जाकर हम ले नहीं आ सकते ஆண்டவர் हैं। சொல்றாரு இங்க இருந்து எடுத்துட்டு போக நான் உன்னை வைப்பேன் परमेश्वर ने कहा कि मैं यहाँ से तुझे वहां ले जाने के लिए मैं रखूंगा। அல்லேலூயா हालेलुया ஆமென் ஆமென்। உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறவர் மட்டுமல்ல ஸ்தோத்திரம் உன் விசுவாசத்தையும் கர்த்தர் வளர செய்கிறவர் आपके कमियों से परमेश्वर पूरा नहीं करता, आपके विश्वास को भी बढ़ाते हैं। சீஷர்கள் எல்லாம் இப்ப சும்மா போக வேண்டியவன் தலையில ஒரு கூடையை தூக்கிட்டு போறாங்க अभी शिष्य लोग खाली हाथ जाने थे, अभी सब टोकरी उठाकर जा रहे हैं, எல்லாம் டவுனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க सब नगर में जाकर दे रहे हैं। ஆமென் आमेन அல்லேலூயா हालेलुया। குறைவுகளை நிறைவாக்குகிறார் कमी को पूरा करने वाला परमेश्वर। நாங்க 10 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் தஞ்சாவூர்ல ஒரு சபையில உதவி ஊழியராக நான் ஊழியம் செய்தேன் मैं 10 साल जो है तंजावुर में एक कलीसिया में एक असिस्टेंट पास्टर के रूप में सेवकाई किया। என்னோட நண்பர்கள் சொன்னாங்க நீ அசிஸ்டன்ட் பாஸ்டர் இத்தனை வருஷமா இருப்ப சீக்கிரமா வெளியே வந்து ஒரு சபையை ஆரம்பி मेरे साथ रहने वाले 5 लोग सब कहेंगे तो कितने दिन असिस्टेंट पास्टर रहेगा, जल्दी बाहर आकर एक कलीसिया शुरू कर। ஆனா ஆண்டவர் அனுமதி கொடுக்கல लेकिन परमेश्वर अनुमति नहीं दिया। ஆனா 10 ஆண்டுகள் நாங்க அடங்கி இருந்தோம் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம் हम 10 साल अधीन थे और सेवकाई को कर रहे थे। ஒரு நாள் வந்தது ஸ்தாபனமே எங்களை அந்த இடத்தை விட்டு தனியா அனுப்பினது एक दिन आया जब स्थापना ही हमें उस जगह से हमें भेजा, அப்பொழுது நான் சேலம் பட்டணத்துக்கு வந்தேன் तब मैं सेलम नगर में आया। சோத்ரம் அங்க எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது ஒரு கீபோர்டு இல்ல ஒரு பிஎஸ் சிஸ்டம் இல்ல ஒரு மைக் இல்ல ஒரு கிட்டார் இருந்தது அந்த கிட்டாரையும் அதுக்கு ஆம்பிளிஃபையர்ல இருந்தா தான் கொஞ்சம் நல்ல आउटपुट வெளியே செய்யும் वहाँ पे कुछ हमें इंस्ट्रूमेंट नहीं था, कीबोर्ड नहीं था, कुछ चीजें नहीं थे और एक गिटार था लेकिन उसमें एम्पलीफायर लगा तो थोड़ा अच्छा आउटपुट आता है। அந்த பாடுறதுக்கு முன்னாடி அந்த கார்டு கொடுக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்கும் वो गाना गाने के टाइम पे सिर्फ कॉर्ड का आवाज सुनाई देता है। அது பாட ஆரம்பிச்சா गाना गाने के लिए शुरू करेंगे तो கிட்டார் சத்தமே கேட்கும் फिर गिटार का आवाज नहीं सुनाई देता था। அல்லேலூயா हालेलुया। அவர் ஒரு கார்டுல வாசிப்பாரு நான் ஒரு கார்டுல பாடுவேன் वो कोई और कॉर्ड बजाते थे, हम कोई और कॉर्ड में हम गाते थे। அல்லேலூயா हालेलुया ஸ்தோத்திரம் ஆமென் आमेन। அப்ப நெருக்கப்பட்ட நேரம் ஸ்தோத்திரம் நான் யோசிச்சேன் நம்ம 10 வருஷத்தை வீணாக்கிட்டோமோ அப்படின்னு நான் तो நினைச்சேன் जब दबाव की स्थिति में था मैंने सोचा कि मैं 10 साल को मैंने व्यर्थ कर दिया क्या। எனக்கு இது இருந்தா பரவாயில்ல அது இருந்தா பரவாயில்ல அப்படிலாம் யோசனை இருந்தது ஆனா ஆண்டவர் தரவே இல்லை मुझे ये सब रहेगा तो अच्छा रहेगा, वो अच्छा रहेगा ऐसे सोचता था, लेकिन परमेश्वर वो सब नहीं दिया मुझे। அப்புறம் குறிப்பிட்ட காலங்கள் ஆன பிறகு ஒரு 2 வருஷம் ஆனது பிறகு கர்த்தர் ஏன்னா என்னுடைய ஒரு தீர்மானம்னா எங்கேயும் கடன் வாங்கக்கூடாது हमें कई 2 साल होने के बाद ही हमें देख पाया मैं कुछ और मेरा निर्णय ऐसा था कि कहां से कर्ज नहीं लेना है எங்க मुझे। சொந்தக்காரங்க வீட்டுல போய் ஆளுக்கு ஒரு 5000 வாங்கினா ஒரே வாரத்துல வாங்கிடலாம் அப்படி வாங்கலாம் எல்லாம் வாங்கிடலாம் मेरे रिश्तेदार के घर में जाकर मैं 5000 अगर सबसे लूंगा तो हमें जल्दी एक हफ्ते में ही एम्पलीफायर ले लेंगे हम। ஆனா அவங்க ஏற்கனவே சொல்லி அனுப்பாங்க இந்த இயேசுவை நம்பி போறேன் लेकिन उन्होंने पहले बोलकर भेजा कि तू यीशु के भरोसे में गया है, ஒரு நாள் என்கிட்ட வரக்கூடாதுன்னு வேற சொல்லி कभी भी हमारे पास नहीं आना है तुझे। அல்லேலூயா हालेलुया। சோதனை அவங்க சொன்னதுக்காக இல்ல அழைத்தவர் உண்மை உள்ளவர் उन्होंने बोला इसलिए नहीं, हमें बुलाया हुआ परमेश्वर सच्चे हैं, என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார் मेरे कमियों को सब पूरा करते हैं। ஆமென் आमेन। உங்க குறைவுகளை எல்லாம் கர்த்தர் आपके நிறைவாக்குகிறார் कमियों को परमेश्वर पूरा करते हैं, நீங்க அவரை விசுவாசிக்க வேண்டும் आप उन पर विश्वास करना है। ஆமென் ஆமென்। இப்படிப்பட்டதான ஒரு ஆவி நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அப்படியே நசுக்கும் நம்மள அப்படியே வேற சிந்தனைகளுக்கு நேராக கொண்டு போகும் हमें इस प्रकार की आत्मा हमारे जीवन में आकर हमें दबाएगी और कोई और दिशा में ले जाएगी हमें। ஆனா ஒரு காலம் வந்தது கர்த்தர் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா தந்தார் लेकिन एक समय आया परमेश्वर थोड़ा थोड़ा करके सब चीजों को देने लगा। அப்ப அசம்பிளி சபையில இருந்து எங்களுக்கு 3000 ரூபாய் ஹெல்ப் தருவாங்க तब असेंबलीज ऑफ गॉड से हमें 3000 रुपए सपोर्ट देते थे। ஸ்தோத்திரம் அப்ப ரிலேஷன் ஒருத்தர் இருந்தாரு அவர் கேட்டாரு 3000 ரூபாய் தராங்க வாடகை சரியா போச்சு சாப்பிட तो मेरे रिश्तेदार एक ने कहा कि हमें 3000 दे रहे हैं, वो भाड़े में चला जाएगा, फिर खाना खाने के लिए சாப்பிடுறதுக்கு என்ன செய்வீங்க खाना खाने के लिए क्या करेंगे। அதுல தான் சாப்பிடணும் मैंने बोला कि उसमें ही खाना है, வாடகையும் 3000 भाड़ा भी 3000 है ஹெல்ப் வேற 3000 और मदद भी 3000 ही है ஒரு ஆத்மா கிடையாது और एक भी प्राण नहीं है। சும்மா 2 சின்ன பசங்க இருக்கான் அவனுக்கும் பிஸ்கட் நம்ம தான் வாங்கி தரணும் सिर्फ 2 बच्चे हैं और उनको भी बिस्किट हमें ही देना है। ஆமென் आमेन। சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து செலவு हमें बच्चों लोग का मिनिस्ट्री जो है वो खर्चा है। உங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணா ஏதாவது கண்டிப்பா காணிக்கு போடுவீங்க आपसे आपके बीच में सेवकाई करेंगे तो कुछ तो आप दान देंगे। ஹalleluya हालेलुया। ஆனா அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் ஆரம்பமே लेकिन उन्होंने बच्चों का सेवकाई शुरुआत में था। பிரைஸ் தி லார்ட் ஹalleluya हालेलुया। சோதர சாப்பாட்டுக்கு அன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படினு சொன்னா ஆரம்பத்துல
சோத்திரம் அன்னைக்கு கலைஞர் 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாரு. हमें शुरुआत में हम भोजन के लिए क्या किए, उस दिनों में जो है नेता लोग थे 1 रुपए में चावल देते थे। ரேஷன் அரிசி தான், அதை வாங்கி நாங்க எல்லாம் சாப்பிட்டோம். हम रेशन के चावल लेकर हम उससे हम खाए सब जगह। 1 ரூபாய்க்கு அரிசி எப்படியே வாங்கிடலாம். हम 1 रुपए का चावल ले सकते कैसे भी। ஆனா பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்காக என் மனைவி கொஞ்சம் அரிசி நல்ல அரிசி வாங்கி வச்சிருக்கோம். लेकिन बच्चों को स्कूल में भेजने के लिए थोड़ा सा अच्छा चावल मेरी पत्नी लेकर आती है। டெய்லி அவங்களுக்கு ஒரு 6 டம்ளர் அரிசி போட்டு நல்ல சோறாக்கி கொஞ்சம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். हर दिन आधा का ग्लास चावल डालकर अच्छे खाना देकर उन्हें भेज देते। ஒரு நாள் அந்த அரிசி காலி ஆயிடுச்சு. एक दिन वो चावल खत्म हो गया। அப்ப என் மனைவி சொன்னாங்க பிள்ளைகளுக்கு அரிசி இல்லை. तब मेरी पत्नी ने बोला बच्चों के लिए चावल नहीं है। ஏன் உன் பிள்ளைங்க ரேஷன் அரிசி சாப்பிடாதான்னு நான் கேட்டேன். तो मैंने बोला तेरे बच्चे क्या रेशन के चावल नहीं खाएंगे। அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சாப்பிட்டா மனைவி பேசணும்னா அவங்க ரொம்ப அவங்க கஷ்டத்தை ரொம்ப பேசுவாங்க. उस समय में बहुत अगर मैं सॉफ्ट बात करूंगा तो वो उनके तकलीफ ज्यादा बताएंगे। நான் சொல்றேன் உன் பிள்ளைங்க ரேஷன் அரிசி சாப்பிடாதான் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ஆக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டேன். मैंने बोला कि तेरे के बच्चे रेशन चावल नहीं खाएंगे ऐसा करके मैं फट से बोलकर मैं चले गया। சோ இன்னைக்கு சாயங்காலம் நாங்க ஊழியத்துக்கு போயிட்டோம். और शाम को हम लोग सेवका में चले गए। நான் என் மனைவி போயிட்டோம். मैं और मेरी पत्नी चले गए। நாங்க திரும்பி வரும்போது हम वापस आते समय எங்க வீட்டு வாசல்ல ஒரு அரிசி மூட்டை ஒன்று இருக்கு. हमारे द्वार में जो है एक चावल का एक गोनी था। ஒரு சின்ன 25 கிலோ பேக் ஒன்று இருக்கு. एक 25 किलो का एक बैग था। நான் எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறேன், எங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க, யாரு கொடுத்தாலும் எதுவும் வாங்க கூடாது, கவனமா இருக்கணும். मैं मेरे माताजी घर पे रहते उनको मैं बोलता हूँ हमेशा कि कोई भी कुछ देंगे तो मत लेना। உங்க கஷ்டத்தையும் எதையும் போய் ஒரு நபர்கிட்ட பேசக்கூடாது. आपके कष्ट और कुछ को लेकर किसी से बात नहीं करना है। எங்க அம்மா வந்தோன்னு பயத்தோட நிக்கிறாங்க. हम मेरे माताजी आते ही वो बहुत डर से बैठे थे। என்னம்மா அப்படின்னு கேட்டேன். मैंने बोला क्या हुआ क्या माता। ஒருத்தன் உணர்ந்து அரிசி வச்சான், யாருக்கு கேட்டேன், போவாஸ் பாஸ்டான்னு கேட்டான். ஆமாங்க. யாருப்பா கொடுத்தது, நான் சொல்ல माटेன்னு போயிட்டான். एक जने आकर ये गोनी रखा और पूछा कि उपवास पास्टर कर रहे क्या, और मैंने कौन है करके मैं पूछा तो वो बताया नहीं, चले गया। அதை எடுத்து பார்த்தா நல்ல அரிசி. और देखा तो अच्छा चावल था वो। தெய்வம் நம்முடைய தேவைகளை परमेश्वर हमारे जरूरतों को पूरा करते हैं। 3 நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும், எங்க வீட்டுக்கு ஒரு 3 வீட்டுக்கு தள்ளி என்னை எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. हमें मुझे 3 दिन बाद ही पता लगा कि कौन है करके। அவர் கெட்டவர் கிடையாது, அவர் பார்வையே அப்படிதான். वो हमें को ऐसा पूरे घूर कर देखते हमेशा वो அவங்க व्यक्ति। சொன்னாங்க நரசிம்மராவ்னு ஒருத்தர் பிரதமரா இருந்தார். हम बोलते नरसिंह राव करके एक जन हमें प्राइम मिनिस्टर थे। அவர் சிரிச்சு யாருமே பார்த்தது. वो हंसकर कोई किसने नहीं देखा है। நீங்க எதுவும் பார்த்தீங்கன்னு தெரியும். आपने देखा क्या पता नहीं। ஆமென் आमीन। அது மாதிரி அவர் அப்படிதான் பார்ப்பார். वैसे वैसे ही थोड़ा घूर कर देखते हैं वो। சோத்ரா அப்புறம் தான் தெரிய வந்தது, அவர் வந்து என் வைஃப்ல கேட்டுக்கிறாங்க அரிசி நல்ல நல்ல அரிசியா இருந்துச்சு. हमें फिर बाद में उन्होंने मेरे पति से पूछा कि जो चावल दिया वो अच्छा चावल था क्या, पूछा ऐसा। ஏன்னு சொன்னா ஒருவேளை நல்லா இல்லைன்னா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி. क्योंकि अगर अच्छा नहीं है तो बदल सकते हैं ऐसे इसलिए। சோத்ரா ஆண்டவர் நல்லவர் பாருங்க. परमेश्वर अच्छे देखिए। நானும் என் மனைவி பேசிக்கிறது யாருக்கும் தெரியும். मैं और मेरा पत्नी बात करने वाली चीज को किसको नहीं सुनाई देता है। அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். वो हमारी कमी को पूरा करते हैं। அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். आज आपके जीवन में रहने वाली कमी को वो पूरा करेंगे। குறைவுகளை கொண்டு வந்த ஆவிகளை கர்த்தர் வீட்டை விட்டு விரட்டுவார். कमी को लेकर आने वाले आत्मा को परमेश्वर के परिवार से हटाएंगे। அல்லேலூயா அல்லேலூயா. குறைவு குறைவு இல்லன்னு சொல்றது ஒரு ஆவி, அந்த ஆவியை கர்த்தர் வீட்டை விட்டு மாயை விட்டு விரட்டுவார். कमी कमी नहीं है ये बोलने का ये एक आत्मा है, परमेश्वर आपके परिवार से आत्मा हटाएगा। அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இரண்டாவது கொம்பு எதை குறிக்கிறது என்று சொன்னார். प्यारे परमेश्वर के बच्चों, दूसरा सिंह क्या जताता है। The spirit of limitation. आत्मा आमीन का रुकावट का सीमा की आत्मा। உன்னை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அதுக்கு மேல வளர விடாம ஒரு ஆவி உன்னை தடுத்து கொண்டே இருக்கு. आपको एक करीबन एक सीमा तक हमें रोक कर उसके आगे बढ़ाने नहीं देती वो आत्मा। There is a ceiling over you. आपके ऊपर एक बांधकाम है। ஆமென். आमीन। அதுக்கு மேல உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. उसके ऊपर आप क्या नहीं कर पा रहे हो। கேட்டா சொல்லுவீங்க என்ன சம்பாதிச்சாலும் அதே நிலைமை தான் இருக்கு. पूछेंगे तो बोलते हैं कि कितना भी कहेंगे तो वही परिस्थिति है। இன்னும் கடனை கட்டி முடிக்கல. अभी तक कर्जा नहीं का पूरा हुआ है। இன்னும் இந்த பிரச்சனை தீர்க்க अभी முடியல. तक ये परेशानी पूरा नहीं हुआ है। பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கவே முடியல. बच्चों को एक शादी के लिए एक रकम नहीं जमा कर पा रहे हैं। ஒரு படி மேல ஏறினா 2 படி கீழே இறங்க வேண்டும். 2 कदम बढ़ रहे तो 3 कदम 2 कदम पे और पीछे आ रहे हैं। ஒரு லிமிட்டேஷன். एक सीमा है। அதுக்கு மேல உங்களால என்னால மூவ் பண்ண முடியாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. उसके आगे आप और हम मैं आगे मूव नहीं कर सकते, वैसा एक चीज हो रही है। இப்ப இந்த கட்டடத்துக்குள்ள ஒரு விட்டுறோம். अभी इस बांधकाम में आपको छोड़े हैं। ஒரு எல்லா கதவெல்லாம் பூட்டி லாக் பண்ணி பூட்டப்படுத்து. अगर थोड़ा दरवाजा बंद करके लॉक डाल दिए तो ஓடுங்க, எப்படியா தப்பிச்சு ஓடுங்கன்னா எங்க ஓடுவீங்க?
भागो बचकर ऐसा बोलूंगा तो कहाँ दौड़ेंगे அந்த आप? பக்கம் ஒண்ணா இந்த செவரோட முடிஞ்சிடும், इस तरफ भागेंगे तो इस दीवार से खत्म हो அந்த जाएगा, பக்கம் ஒண்ணா அந்த செவர், उस तरफ उस दीवार से, இந்த பக்கம் இந்த செவர். इस तरफ ये दीवार है, இதை விட எங்கேயாவது ஓட முடியுமா உங்களால? इसके अलावा और की तरफ दौड़ सकते हो क्या? இதுதான் பிசாசு சில இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய நன்மைகளை சோத்திர பெருக விடாதபடி ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு அவன் தடுத்து நிறுத்துகிறவனாக இருக்கிறான். इसी प्रकार शैतान भी हमारे भलाई और आशीष को एक सीमा तक रोक कर उससे बढ़ने नहीं देता है। நாம் ஒரு சக்சஸ் ஆக முடியல, ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியல என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிறது. मैं सफल नहीं हो रहा हूँ, मैं अगले कदम नहीं रख पा रहा हूँ, ऐसा कई लोगों की परिस्थिति है। ஆமென். आमेन। சோத்திரம். எத்தனை பேருக்கு யானை தெரியும்? कितने लोगों को पता है ஆத்தி. हाथी? कितने लोगों को पता है? ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும்? कितने लोगों को पता है? அப்பா அது தெரியும், இதெல்லாம் கேள்வியா? ये सब प्रश्न है। யானை தெரியுமான்னு கேக்குறீங்க. हाथी पता है क्या पूछ रहे हो? இந்த யானையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சங்கிலியில கட்டி வச்சு, वो हाथी को आप देखेंगे तो एक ऐसे चेन में बांधे रखे रहते हैं। ஆமென். आमेन। அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வந்தோம்னா அந்த காலை பிடிச்சி இழுக்கும். एक करीबन सीमा तक आने के बाद उसका पैर हमें खींचने लगता है पीछे की அந்த तरफ। செயின் போற வரைக்கும் அது போகும். जहाँ तक वो चेन चलती है वहाँ तक वो जाती है, அந்த செயின் நின்னோட அதுவும் நின்றுடும். और जहाँ पर वो चेन रुक जाती है वो भी रुक जाता है, அதுக்கு மேல அதால மூவ் பண்ண उसके முடியாது. आगे वो जा नहीं पाता है। சின்ன பையன் கூட பக்கத்துல போய் கழுதை விட்டு எல்லாம் காலை உதைக்கலாம். छोटा बच्चा भी जाकर पत्थर फेंक सकता है, पैर से मार सकता है। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया। ஆனா ஒண்ணு நல்லா நினைச்சுக்கீங்க, அது பவர்ஃபுல், இட்ஸ் மேசிவ் அண்ட் மைட்டி, ஆசம். அது பெருசு, ரொம்ப பவர்ஃபுல். लेकिन वो प्राणी को देखिए, वो बहुत हमें बड़ा है, बहुत महान है, बहुत विशाल है, हमें वो प्राणी है। ஆமென். आमेन। ஆனா அத கட்டி இருக்கிறது என்னது? लेकिन उसको बांधा हुआ क्या है? ஒரு சின்ன சங்கிலி. एक छोटा सा चेन है, அது வால் சைஸ் தான் இருக்கும் அந்த செயின். हमें उसका पूंछ के समान ही देगा वो, அது கால் எப்படி இருக்கு? लेकिन उसका पैर कैसा है? ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஆனா அந்த யானைக்கு அதனுடைய வல்லமை என்னன்னு தெரியுது. लेकिन उस हाथी को उसका सामर्थ नहीं पता है। அத போல தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க உங்களுடைய வல்லமை என்னன்னு தெரியாம வந்துட்டு उसी प्रकार आप परमेश्वर के बच्चों भी, आपका सामर्थ क्या है आप नहीं जानकर जी रहे हो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். इस दुनिया में रहने वाले से आपके अंदर रहने वाला बड़ा है। ஆமென். आमेन। சோதர அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யானை பெருசு, சோதர வல்லமை இருக்கு, ஆனால் அதனால ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எல்லையை விட்டு மூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை. प्यारे परमेश्वर के बच्चों, देखिए वो हाथी बड़ा है, लेकिन हमें एक सीमा से आगे बढ़ना पाते हुए उसका सामर्थ्य प्रकट कर सकते हैं, वैसा एक परिस्थिति है। ஆனா ஒன்று நீங்க மனசுல நினைச்சுக்கீங்க, लेकिन एक चीज आपके मन में सोच लीजिए, ஒரு நாள் இந்த யானைக்கு மதம் பிடிக்கும். एक दिन ये हाथी पागल हो जाएगा। ஆமென். आमेन। மதம் பிடிச்சா என்ன தெரியுமா நடக்கும்? पागल हो जाएगा तो क्या हो जाएगा? சங்கிலி அப்படி ஒரு உதைச்சு பிச்சிடும். वो चेन को एक ही लात में वो तोड़ देगा, அத வச்சிருந்த கூடாரத்தை பேந்து தள்ளிடும். वो रखा हुआ हमें डेरा को तोड़ देगा, எதுக்கு எதுவுமே வர முடியாது. और सामने कुछ नहीं आ सकता है, எல்லாம் ஓட வேண்டியதுதான். सब जन को भागना ही पड़ेगा। சோத்ரா அதோட வல்லமை பெருசு. उसका सामर्थ बड़ा है। எதுக்கு வர ஆட்டோ எல்லா ஆட்டோ ஸ்கூட்டர் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசி सामने आने वाली ऑटो हमें बाइक को सब उड़ा देगी वो। அன்னைக்கு ஒரு வீடியோல பார்த்தா ஒரு ஆட்டோவை தூக்கி எடுத்து டம்முன்னு அடிக்குது. उस दिन मैंने एक वीडियो में देखा कि एक ऑटो को उठाकर वो नीचे फेंकी, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லிமிட்டேஷன், लेकिन थोड़ी देर के पहले एक सीमा थी, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது ஒரு கட்டுக்குள்ள இருந்தது. थोड़ी देर पहले एक बंधन में थी वो, ஒரு அளவுக்கு மேல அதனால வர முடியாத சூழ்நிலை இருந்தது. एक सीमा के बाहर वो नहीं आ सकती, वैसे एक परिस्थिति थी। ஆனா அதுக்குள்ள ஒரு ஆவி வந்த உடனே लेकिन उसके अंदर एक आत्मा आने के बाद அது வித்தியாசமா மாறிச்சு. वो अलग हो गई। ஆமென். आमेन। இன்னைக்கு உங்களை நான் சொல்றேன், உங்களுடைய வல்லமை உங்களுக்கு தெரியல. आज मैं आपसे कहता हूँ कि आपका सामर्थ आपको पता नहीं है। வேதம் சொல்லுகிறது, वचन कहती है, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது पवित्र आत्मा आपके पास आते समय நீங்கள் பலன் அடை. आप सामर्थ पाकर நீ யூதேயாவிலும் आप यहूदिया में, சமாரியாவிலும் समारिया में உலகத்தின் முடிவு வரையும் और देश के अंत तक you can move आप forward. जा सकते हैं आगे। You can break all the barriers before you. आप तोड़ सकते हैं सारे रुकावट को आपके सामने जो है। Hallelujah. Hallelujah. எல்லா சீலிங்கை ஒட்டச்சிட்டு போற ஒரு கிருபை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். सारे चर्च को तोड़कर जाने के लिए एक अभिषेक अनुग्रह परमेश्वर ने आपको और मेरे अंदर रखा है। பிசாசு உங்க அந்த பிசாசின் ஆவி உங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வைத்திருக்க முடியாது. शैतान की आत्मा आपको एक सीमा तक नहीं रोक पाएगी, ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்க பலன் क्योंकि அடைவீங்க. पवित्र आत्मा आपके पास आते समय आप सामर्थ पाओगे, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கடந்து வரும், आपके अंदर एक सामर्थ आएगी, ஒரு अभिषेகம் கடந்து एक வரும். अभिषेक आएगी। நீங்க சொல்றீங்க, அப்ப आप तब बोलोगे, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய், आपके द्वारा मैं एक सेना पर पार करूंगा, உம்மாலே ஒரு மதிலை தா. आपके द्वारा मैं एक द्वार पार करूंगा। ஹalleluya. हालेलुया। உங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு லிமிட்டேஷன் அடக்கி வைக்க முடியாது. आपको परमेश्वर के बच्चों को एक सीमा रोक नहीं सकती है। அந்த ஆவியை விரட்ட அபிஷேகத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. उस आत्मा को भगाने की अभिषेक की आत्मा आपके अंदर ही है। நீங்க சும்மா உட்கார்ந்திருக்க கூடாது, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். आपको शांत बैठना नहीं है, परमेश्वर की आत्मा को पा लेना है। பேதுரு சோதரன் பரிசுத்த ஆவியை பெறாதபோது அவனால் அற்புதங்களை
செய்ய முடியல ஒண்ணும் செய்ய முடியல வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கான் पहले जब हमें पवित्र आत्मा को नहीं पाया तो वो कुछ नहीं कर पाए, कुछ हमें अद्भुत नहीं कर पाए, वो घर हमें बंद करके अंदर ही बैठा था। இன்றைக்கு அந்த மேல் மாடியில் அவர்கள் கூடி ஜெபித்த போது அந்த இடம் அசைந்ததோ எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ அப்பொழுது பேதுரு எழுப்பி ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணினான் हमें जब वो ऊपरी कोठी में सब मिलकर हमें प्रार्थना करने लगे और पवित्र आत्मा पाया तब वो उठकर खड़ा रहकर और प्रचार करने लगा। அவங்க ஒரு வீட்டுக்குள்ள மூடிட்டு இருந்தாங்க वो एक घर में बंधे हुए थे, இப்ப வீட்டை திறந்துட்டு வெளியே வர अभी घर को खोलकर बाहर आ रहे हैं। ஹalleluya हालेलुया। ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று பிரசங்கித்தார் आप जीवन के कर्ता को क्रूस में मारे करके उसने प्रचार किया, ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் हजारों लोग उद्धार पाए। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஆவி இல்லனா நமக்குள்ள ஒண்ணும் இல்லை आत्मा नहीं है तो हम अंदर कुछ नहीं है, ஒரு லிமிட்டேஷனை விட்டு நம்ம தாண்ட முடியாது एक सीमा से हम बाहर नहीं जा सकते हैं। இப்பொழுது பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு வருகிறார்கள் अभी पतरस और यूहन्ना हमें परमेश्वर भवन में आते हैं, அங்க ஒரு வாசல்ல உட்கார்ந்து वहां पे एक जन हमें द्वार में खड़ा है। ஹalleluya हालेलुया। சோதர அவனால நடக்க முடியாது वो चल नहीं पाता है, அவன் ஒரு பிறவிலேயே சப்பானியா இருந்தான் वो जन्म से ही क्या है वो लंगड़ा था, ஒரு லிமிட்டேஷன் அவனுக்கு एक सीमा ही थी उसके लिए। வீட்ல கொண்டு போய் வைப்பாங்க वो घर में लेकर जाकर रखते उसे, அவரை காலையில தூக்கி கொண்டாந்து ஆலயத்தின் வாசல்ல வைப்பாங்க फिर सवेरे ले आकर हमें भवन का फाटक में रखते हैं। இதை தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே இல்லை इसके अलावा उसके पास कुछ नहीं है, ஒரு நாளும் அந்த ஆலயத்துக்குள்ள அவன் போனதே இல்லை कभी भी वो भवन के अंदर नहीं गया है। ஆமென் आमीन। பேதுரு யோவான் வந்து சொன்னாங்க என்னை ஊற்றுப்பா पर हमें पतरस और यूहन्ना के बोला कि हमें तेल को என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் जो मेरे पास है मैं तुझे देता हूँ। ஹalleluya ஹalleluya। எழுந்து நட என்று தூக்கி கொண்டான் तो उठकर चल कर उसे उठाया। காசு கொடுத்தா அது காசு தான் செலவாயிரும் हमें पैसा देंगे तो पैसा खर्च हो जाएगा, ஆனா அவனுக்கு ஜீவனை கொடுத்தான் लेकिन उसको जीवन दिया। ஹalleluya ஹalleluya। இதுவரைக்கும் ஆலயத்துக்குள்ள போகாதவன் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சான் अभी तक भवन के अंदर गया नहीं हुआ व्यक्ति अभी भवन में जाता है। அவனுடைய லிமிட்டேஷனை உடைச்சாங்க उसके सीमा को उन्होंने तोड़ा उन दिनों में। அவனால எழும்ப முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் என்னென்று எழுந்து குதித்து நடந்து அவன் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் கர்த்தரை துதித்தான் மகிமைப்படுகிறான் हमें उठ नहीं सकता है, खड़ा नहीं हो सकता है, लेकिन वो खुद कर चलकर परमेश्वर के भवन में जाकर परमेश्वर का महिमा किया। உங்களுக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார் आपके अंदर एक पवित्र आत्मा है, அந்த ஆவியானவர் அந்த லிமிட்டேஷன் என்கிற ஆவியை உடைக்கிறதுக்கு वो पवित्र आत्मा वो सीमा की आत्मा को तोड़ने के लिए परमेश्वर ஹalleluya हालेलुया। praise the lord amen आमीन। சோத்திர அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு அளவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது प्यारे परमेश्वर के बच्चों कोई भी सीमा आपको कुछ नहीं कर सकती है। ஆமென் மத்தேயு 28:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது मत्ती का आमीन 28 का आमीन 19-20 में लिखा है। praise the lord hallelujah हालेलुया। சோத்திரம் அந்த வசனத்தை வாசிங்க उस वचन को हम पढ़ेंगे। நீங்கள் புறப்பட்டு போயதா आप हमें जाकर அப்பொழுது இயேசு तब यीशु சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி उनके निकट आकर देखकर வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது आसमान और पृथ्वी मुझे सारे अधिकार दिया गया है, அடுத்த வசனம் 19ஆம் வசனம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் इसलिए तुम जाओ சகல ஜாதிகளை சீஷராக்கி सब जातियों को हमें शिष्य बना பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் पिता पुत्र पवित्र आत्मा से बपतिस्मा देकर। ஹalleluya हालेलुया। தாண்டோஸ்தர் வானத்தில் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் परमेश्वर के स्वर्ग और पृथ्वी में मुझे सारे अधिकार मिला है। ஹalleluya हालेलुया। நீங்க புறப்பட்டு போங்க आप जाओ சுவிசேஷத்தை அறிவிங்க विशेष सुसमाचार बताओ। ஆமென் आमीन। சோத்திர அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்க லிமிட்டேஷனை உடைப்பாரு நீங்க புறப்பட்டு போவீங்க நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாத ஒரு தடை प्यारे परमेश्वर के बच्चों आपका सीमा परमेश्वर तोड़ेगा और आप जाओगे, कईयों को सुसमाचार सुनाने का रुकावट है। பாஸ்டர் நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல पास्टर मैं बोलने का चाहता हूँ लेकिन नहीं होता है मुझसे। உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் तुझे पवित्र आत्मा का अभिषेक चाहिए, பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை पवित्र आत्मा का भरपूरी चाहिए। அதை பெற்றுக்கொண்டா நீங்க போயிட்டே उसे இருப்பீங்க पालेंगे तो आप जाते रहेंगे, கர்த்தர் உன் வாயிலிருந்து பேசுவார் परमेश्वर आपके मुंह से बात करेंगे, அநேகரை கர்த்தர் திரும்பி சபைக்குள்ளே கொண்டு வருவார் कई लोग को परमेश्वर वापस कलीसिया में ले आएंगे। praise the lord hallelujah हालेलुया। ஆமென் आमीन। சோத்திரம் மூன்றாவதாக तीसरी बात சோத்திரம் the spirit of hinder हमें जो रुकावट की आत्मा, சோத்திரம் தடை பண்ணுகிற ஒரு ஆவி रोकने वाली आत्मा। praise the lord ரோமர் 1:13 வசனத்தை வாசிப்போம் रोमियो का पहला अध्याय 13 वचन पढ़ेंगे। சகோதரரே புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே मैं भाइयों को हमें अन्य जातीय लोग के நான் अंदर பலனை அடைந்தது போல் मैं जैसा मैंने फल पाया, உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படி आपके अंदर भी कुछ लोग फल पाने के लिए உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன் आपके पास आने के लिए कई बार मैंने चिंता किया, ஆனால் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று लेकिन अभी तक मुझे रुकावट हुई। நீங்கள் அதை அறியாதிருக்க எனக்கு மனதில்லை आप अनजाने रहे इस बात से मुझे मन नहीं है। பிரைஸ் அப்போஸ்தலன் பவுலுக்கு உங்கள்ட்ட வரணும்னு ஆசை இருந்ததா प्रेरित पौल को उनके पास आने के लिए मन था, ஆனா தடை இருந்ததுன்னு சொல்றாரு लेकिन रुकावट थी करके लोग कहता है। அல்லேலூயா हालेलुया। நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில
சோத்திரம் யாரோ ஒருத்தவங்க நன்மை செய்ய நினைச்சாலும் அது தடையா இருக்கும். कई बार कोई और हमारे जीवन में भलाई करने के लिए सोचते तो भी वो रुकावट के रूप में रहती है। யோசேப்பு சொன்னா சிறைச்சாலையில் இருக்கும்போது நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி அந்த பானபாத்திரக்காரனிடத்துல சொல்லுகிறார். यूसुफ हमें जब जेल में था तब वो उसे कहता है कि हमें तू जब जिएगा तब मुझे याद कर करके उसे कहा, ஆனா அவன் போய் அதை மறந்துட்டான். लेकिन वो जाकर वो भूल गया उसे। அதை கர்த்தரே செய்வார். और उसे यहोवा ही करेंगे। ஆமென் आमेन। சோத்திரம் அல்லேலூயா हालेलुया। சோத்திரம் ஏற்ற வேலை வரும்போதுதான் சோத்திரம் அந்த தடை நீங்கும். सही समय आते ही वो रुकावट जाएगी। அன்னைக்கு அந்த ராஜா கனவு கண்ட பிறகுதான் வந்து சொல்றான், இன்றுதான் நான் செய்த தவறு எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. तो राजा स्वप्न देखने के बाद ही वो आकर वो कहता है कि आज ही मैंने क्या गलती किया मुझे पता लगा। Praise the Lord. ஆமென். आमीन। நிறைய தடைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு முன்னேறி போக முடியாதபடிக்கு தடை என்கிற ஒரு ஆவி कई हमें हमारे जीवन में रुकावट जो है हमें आगे नहीं बढ़ सकते वैसे ही कहता है। எதை செஞ்சாலும் ஒரு தடை வந்துரும். जो कुछ करे तो भी रुकावट आती है। எதை முயற்சி பண்ணாலும் தடை வந்துரும். कुछ भी कोशिश उठाएंगे तो भी रुकावट आ जाएगी। முன்னேறவே முடியாது. हम आगे नहीं बढ़ सकते हैं। ஆமென். आमेन। சோதர் ஜப்பான்ல ஒரு மீன் இருக்குது. அந்த மீனுக்கு பேரு கோய் ஃபிஷ், KOY. हमें जापान में एक फिश है उसका नाम कोई फिश है। அந்த மீன் வந்து ஒரு 4 குட்டி போடுதுன்னு வச்சுக்கீங்க. तो अगर वो मछली 4 बच्चे डालती है समझ लीजिए। ஒரு மீன் குட்டியை குஞ்சு கொண்டு போய் அதை ஒரு சின்ன ஒரு பாட்டில்ல ஒரு சின்ன உருண்டை ஒரு பாட்டில் அழகா அதுல போடுறோம். एक बच्चे को उसमें से लेकर छोटा एक गोल वाले हमें बॉटल में हम डालते हैं। இன்னொரு மீன் குஞ்சு இந்த மாதிரி இந்த சைஸ் நல்ல பெரிய தொட்டி हमें और ऐसे एक बड़े हमें एक ऐसा टैंक में हम लोग डालते हैं। ஆமென். हमें இன்னொரு குஞ்சை கொண்டு போய் ஒரு பாண்ட் ஒரு குளம் நம்ம வீட்டு பக்கத்துல அப்படி மழை பெஞ்சா தேங்கி நிக்கும் ஒரு பெரிய குளம் हमें और एक बच्ची को जो है दूसरे एक बड़े ऐसा तालाब में छोटा ऐसा हम डालते हैं। இன்னொரு கடைசி குஞ்சை கொண்டு போயிட்டு ஒரு லேக்ல பண்ணி போட்டோம். और दूसरे एक हमें इस बच्ची को लेकर हम बड़े नाले में डालते हैं हम। பிரைஸ் தி லார்ட். ஆமென். आमेन। இந்த சின்ன தொட்டியில போட்ட அந்த சின்ன மீன் குஞ்சு ये छोटे बॉटल में डाला वो मछली का बच्चा அது எவ்வளவுதான் ஓடினாலும் என்னதான் பண்ணாலும் அது 4 இன்ச் தான் வளரும். कितना भी हमें दौड़ेगा तो भी कितने भागे तो भी 4 इंच ही बढ़ेगा। ஆமென். आमेन। இப்ப இந்த தொட்டியில இவ்வளவு பெரிய தொட்டியில போட்டு கொண்டே போட்டா और इतने बड़े अगर टैंक में डालेंगे तो அது 8 இன்ச் வளரும். वो 8 इंच बढ़ेगा। இன்னொன்னு எங்க போட்டோம்? और किधर दूसरा हमने ஒரு डाला? பாண்ட்ல ஒரு குளத்துல போட்டோம். हमने एक कुआं में डाला அது 14 இன்ச் வளரும். वो हमें 14 इंच बढ़ेगा। 14 inches. 14 इंच बढ़ेगा। ஆமென். आमेन। அப்புறம் இன்னொன்னு எங்க போட்டோம்? और किधर हम दूसरा डाला? நீங்க தான் போட்டீங்க பாஸ்டர், நான் போட்டேன். आप पास्टर आपने डाला हमने नहीं डाला। நானே போடல. मैं भी नहीं डाला। ஆனா அது லேக்ல கொண்டே போட்டோம். उसे हमने हमें एक तालाब में डाला அது 42 inches வளரும். वो हमें 42 इंच बढ़ती है। ஆமென். आमेन। இது வளராததுக்கு இது 4 இன்ச் தான் வளரும். ஏன்னா ஒரே பீரியட் இது 6 மாசம் அது 6 மாசம்னு வச்சுக்குவோம். सब एक ही में आगे जन्म हुए एक ही साथ और 6 महीने पकड़ लीजिए। ஒரே தாய் போட்ட குட்டி தான். एक ही माता ने डाला हुआ बच्चा है। ஆனா அது சின்ன தொட்டி அதனுடைய தடை அந்த நீந்த முடியாத இருக்கிற தடை அவன் வளர விடல. लेकिन वो छोटा टैंक में हमें वो तैर नहीं सकता उसका रुकावट है। மீன் எவ்வளவு தூரம் வேகமா போகுதோ அவ்வளவு ஸ்பீடா அப்படியே தண்ணியை கிழிச்சிட்டு போகுது அவ்வளவு தூரம் வளருமா. जितना मछली हमें पानी को तीर कर जाती है उतना तेजी से बढ़ती है। சோதர சின்ன தொட்டில போட்டு அதுக்கு மேல வளர முடியாது. छोटे हमें टैंक में डाले इसमें बढ़ नहीं पाती है। இந்த தொட்டில கொஞ்சம் ஸ்பீடா வரலாம், இது वரைக்கும் வரலாம். थोड़ा ये टैंक में जो है तो इतना लंबा बढ़ सकती है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। அது ஒரு குளத்துல போட்டா அது எண்ட் வரைக்கும் போயிட்டு வரும், அப்படியே சுத்தி வரும். और एक कुएं में डालेंगे तो पूरा ऐसा एंड तक जाकर आएगी। லேக் ரொம்ப பெருசு. और जो हमें तालाब है वो बहुत बड़ा है। எப்படி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். करीबन 1 किलोमीटर दूर में रहेगा वो। நல்ல ஃபாஸ்ட் அப்படியே ஸ்விங் பண்ணலாம். अच्छे से फास्ट ऐसे तैर सकती है। ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் बोलिए। இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் வளராம ஒரு சிலர் வளர்றாங்க, ஒரு அளவு வளர்றாங்க, ஒவ்வொரு லெவல்ல வளர்ந்துட்டே இருக்காங்க. आज परमेश्वर के बच्चे जो है हमें एक सीमा तक बढ़ते हैं, कुछ लोग हमें अलग-अलग लेवल पे बढ़ते हैं। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है पता है? நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கீங்க. आप कुछ एक सीमा के अंदर ही बंद हुए हैं। நீங்க அவ்வளவுதான் ஜெபம் பண்றீங்க. आप उतना ही प्रार्थना कर रहे हैं। ஆமென். आमेन। ஒரு சின்ன ஜெபத்தை பண்றீங்க. एक छोटा प्रार्थना कर रहे हैं। ஸ்தோத்திரம். அமெரிக்காவுல ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்களாம். अमेरिका में ऐसा ही उन्होंने एक गिनती किया 80% கிறிஸ்தவர்கள் 80% जो मसीह लोग हैं வாரத்திலே 20 நிமிஷம் தான் ஜெபம் பண்றாங்க. हफ्ते में सिर्फ 20 मिनट ही प्रार्थना करते हैं वो। எப்படி? ऐसा है एक हफ्ता एक हफ्ते में 20 मिनट 20 मिनट அவ்வளவுதான். उतना ही है। ஆமென். आमेन।
ஸ்தோத்திரம் அல்லேலூயா हालेलुया। அதோட ஜெபிக்கிறவங்க இருப்பீங்க இங்க எனக்கு தெரியாது उससे भी ज्यादा प्रार्थना करने वाले आप रहेंगे यहाँ पे। ஆனா 80% கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் ஒரு சின்ன தொட்டிக்குள்ள நின்னுற மாதிரி தான் लेकिन 80% जो मसीह लोग के जीवन में क्या है, एक छोटा एक बॉटल में रहने का अनुभव ही है। என்ன என்னதுமா ஜெபம் பண்ணுவாங்க क्या प्रार्थना करते हैं पता है? ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு एक छोटा प्रार्थना कर ஆண்டவரே परमेश्वर இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு इस छोटी प्रार्थना को பெருக்கமான ஆசீர்வாதம் बड़ी बरकत की आशीष दीजिए। தருவேன் देंगे वो। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया। அழகா ஜெபம் बहुत सुंदर रीति से प्रार्थना करते हैं। ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுங்க आमीन बोलिए। நீங்க எவ்வளவு தூரம் நீந்துறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உங்களை பெரிய வளர செய்வார் आप कितना देते हो परमेश्वर उतना दूर आपको बढ़ाते हैं परमेश्वर। உங்களுடைய வாழ்க்கை வளரும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வளரும் உங்களுடைய நன்மைகள் வளரும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஞானம் புத்தி வளரும் படிக்கிற பிள்ளைகளை சொல்றேன் சும்மா படிப்பு ஐயோ ஜெபம் பண்ண நேரம் இல்ல வேத வாசிக்க நேரம் இல்ல எக்ஸாம் நீ ஒண்ணு பெருசா ஒரு மார்க் எடுக்க முடியாது आमीन। आपका आशीष आपका भलाई आमीन ये सब आमीन का बढ़ने के लिए आमीन और पढ़ाई करने वाले बच्चे आपका ज्ञान बुद्धि सब बढ़ने के लिए आप प्रार्थना किए भी नहीं करेंगे तो आप कहीं नहीं बढ़ सकते நீ हैं। எவ்வளவு தூரத்துக்கு நீந்துறீங்களோ आप जितना ज्यादा तैरते हो அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வளர முடியும் उतना दूर तक आप बढ़ सकते हैं। பிரைஸ் தி லார்ட் ஹalleluya हालेलुया। நீங்க எவ்வளவு தூரம் ஜெபம் பண்றீங்க உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க आप कितना दूर तक आप प्रार्थना करते हैं आपके जीवन में सोच कर எவ்வளவு देखिए। தூரம் வேதத்தை வாசிக்கிறீங்க कितना दूर आप वचन पढ़ते हो। ஆமென் आमीन। காலையில சொன்ன நிறைய பேர் கேலண்டர்ல படிக்கிறதோட சரி जैसे मैंने सवेरे बोला कैलेंडर में पढ़ने से ही काफी करते हैं। திடீர்னு பைபிளை திறந்து ஆண்டவரே ஜீ பூமா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. अचानक हमें ऐसा मंत्र पढ़ने ऐसा हमें पढ़ते हैं। அது நான் காலையில விளக்கம் சொன்னேன் मैंने सवेरे मैंने उसको अर्थ बताया उसका। பிரைஸ் தி லார்ட் ஹalleluya हालेलुया। அப்படிலாம் ஆண்டவர்ட்ட நீங்க வளர முடியாது वैसे तो आप परमेश्वर के अंदर बढ़ नहीं सकते हैं। பிரைஸ் தி லார்ட் Praise the Lord। உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக आपके हमें आपको जानने के हमें का बुद्धि का प्रमाण எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். मैं सब चीज को हमें का नष्ट और हमें कचरे के समान में मानता हूं क्या प्रेरित पौल कहता है। இன்னும் அவர்ல வளரணும் நம்ம और उनके अंदर हमें बढ़ना है। அவருக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் उनके अंदर हमारा जीवन बांधा जाना है। நம்ம பரிசுத்தத்திலே கட்டப்பட வேண்டும் पवित्रता में बांधा जाना है। ஒரு உண்மையான வாழ்க்கையில கட்டப்பட एक வேண்டும் खरा जीवन में बांधा जाना है। தேவ பக்தியிலே வளர வேண்டும் परमेश्वर के भक्ति में बढ़ना है। ஹalleluya हालेलुया। சோதர ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபம் பண்ண சபையில வந்து என்னைக்காவது நீங்க குடும்பமா வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கீங்களா परमेश्वर के सेवकाई करने के लिए परमेश्वर के समूह में आकर कभी आप परिवार के रूप में आकर प्रार्थना किए क्या? परिवारोட சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க परिवार के साथ आप होटल गए रहेंगे। परिवारोட சர்க்கஸ்க்கு போயிருக்கீங்க परिवार के साथ सर्कस गए रहेंगे। ஆமென் आमीन। சோதர ஹalleluya हालेलुया। கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம் आप शादी के घर गए होंगे। குடும்பமா சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லாம परिवार के साथ संडे के अलावा பாஸ்டர்ட்ட ஃபோன் பண்ணிட்டு पास्टर के पास फोन लगाकर இன்னைக்கு எங்கேயும் போயிடாதீங்க சர்ச்சை மட்டும் திறந்து வைங்க நாங்க குடும்பமா வந்து उपवासम பண்ணி ஜெபிக்க போறோம் आज का मत जाइए चर्च को खोल कर रखिए। आज हम परिवार के साथ आकर उपवास के साथ प्रार्थना करने वाले हैं। कितने बार जெபம் பண்ணி कितने लोग ऐसा प्रार्थना किए हैं? कई तो कई हाथ मत उठाइए। हालेलुया हालेलुया। ஸ்தோத்திரம் ஆமென் आमीन। கிடையாது அப்பா எனக்கு தெரியாது ஆவியானவர் சொல்றார் मुझे पता नहीं पवित्र आत्मा बता रहे हैं। ஸ்தோத்திரம் ஆமென் आमीन। ஆனா நான் சொன்ன மாதிரி ஹோட்டலுக்கு போனீங்களா लेकिन मैं जैसा बोला आपने होटल गया कि नहीं? ஆமான்னு சொல்லுங்க आमीन। हम तो बोलिए கண்டிப்பா போயிருப்போம் हम जरूर गए रहेंगे। கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம் शादी के घर गए रहेंगे। ஸ்தோத்திரம் சர்க்கஸ் பார்க்க போயிருப்போம் सर्कस देखने के लिए गए रहेंगे। ஹalleluya हालेलुया। இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு லிமிட்டேஷன் ஆண்டவரோட கூட ஒரு அளவு குறைவா வச்சிருக்கோம் यही हमारा जीवन का सीमा है। परमेश्वर का एक सीमा तक ही हम रखे हैं। நீங்க வெளியில என்ன காரியத்தை செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது தேவ சமூகத்துல எவ்வளவு உங்களை ஊற்றுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உங்களை வளர்ச்சி आप बाहर जो भी कुछ करते हो कुछ काम का नहीं है। आप जितना परमेश्वर के अंदर आपको उंडेलते हो उतना परमेश्वर को ऊंचा करते हैं। ஆமென் आमीन। ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் அவர் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் आपके जीवन के सारे रुकावट को बदलने के लिए वो सच्चे परमेश्वर है। நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்காக முயற்சி பண்றீங்க ஆனா அது போராட்டத்துல அது முடிந்து விடுகிறது आप आपके जीवन में बढ़ने के लिए कोशिश करते हैं लेकिन वो एक लड़ाई में खत्म हो जाती है। நீங்க வளர்றதுக்கு ஸ்ட்ரगल பண்றீங்க आप बढ़ने के लिए बहुत तकलीफ उठा रहे हो। ஆமென் आमीन। ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே प्यारे परमेश्वर के बच्चों இன்னைக்கு அந்த மீன் மாதிரி आज उस मछली के समान சின்ன தொட்டில போட்டிருக்காங்களா உங்களை छोटे टैंक में आपको डाले क्या? கொஞ்சம் பெரிய தொட்டில இருக்கீங்களா थोड़े बड़े टैंक में है क्या? இல்ல குளம் மாதிரி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கா या कुआं के समान आपका स्पिरिचुअल लाइफ है? லேக் மாதிரி 42 இன்ச் வளர அளவுக்கு ஸ்தோத்திரம் அந்த மீனுக்கு கிருபை இருக்கிறது या तालाब में जैसा हमें 42 इंच बढ़ने ऐसा उस मछली को अनुग्रह है। ஆமென் आमीन। நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்க आप किस रीति तक बढ़े हुए हैं அது உங்களுக்கு தான் தெரியும் वो आपको ही पता है। ஆமென் आमीन। பிரைஸ் தி லார்ட் ஹalleluya हालेलुया। நிறைய பேருக்கு செல்போன் என்னன்னு தெரியாத
காலங்கள் இருந்தது. कई लोग को जो है सेलफोन क्या है पता नहीं था, वैसे समय था। எனக்கு தெரியாதுப்பா இந்த ஆப்ரேட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இருந்த காலங்கள் உண்டு. मुझे नहीं पता ये तू चला ऑपरेट करके दे। இன்னைக்கு வயசான ஆளுங்களும் தேறிட்டாங்க. लेकिन आज उम्र बड़े लोग भी बहुत सीख गए उसमें। ஆமென். ட்ரெயின்ல வரும்போது நைட் 2 மணி இருக்கும், என் கூட வந்த பாஸ்டர் பாத்ரூம் போயிருக்காங்க. हमें ट्रेन में आए हुए 2 बजे आएगा, मेरे साथ में आए हुए जो पास्टर थे वो बाथरूम गए थे। ஒரு 70 வயசு பாட்டி, उस एक 70 उम्र की एक नानी அந்த பாத்ரூம்ல பக்கத்துல அப்படி நின்னுட்டு செல்போன் அப்படி இப்படி அங்க செஞ்சு तो उस बाथरूम के पास खड़े रहकर सेलफोन में से खेल रही थी। இவர் எட்டி பார்த்துட்டாரு. ये ऐसा जाकर देखे, பார்த்தா கேம் விளையாண்டு. देखा तो गेम खेल रही थी वो। அவர் சொன்னார் ஓடணும்னு நினைச்சவங்க उन्होंने कहा कि मुझे लगा मारना चाहिए करके। அவங்க தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இருக்காங்க. वो अपने नींद में आ रहा है, वैसा तकलीफ उठा रहे वो। இந்த வயசுல ஒரு கேம் கேக்குதா? ये उम्र में आपको गेम चाहिए। அதெல்லாம் வளர்ந்திருக்காங்க விசுவாசி. उसी में आज विश्वासी लोग बड़े हुए हैं। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு வாலிபர்கள் விசுவாசிகள் என்ன தெரியுமா, இந்த லாக்டவுன்ல யூடியூப் தெரியாத ஆளெல்லாம் இன்னைக்கு யூடியூப் சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சு. आज विश्वासी लोग जवान भाई बहन सब जो है, हमें जिनको यूट्यूब नहीं पता था वो सब यूट्यूब जानने लग गए। இன்னைக்கு நம்ம பாஸ்டர் பிரசங்கம் போர் அடிக்குது, அதாட்டு வேற ஏதாவது இருக்காங்க. आज हमारे पास्टर का प्रचार जो है बोर लग रहा है, हमें उसे हटा दूसरा कुछ है क्या देखते हैं। அப்புறம் மோகன் சிலாசர் என்ன சொல்றாரு? मोहन से लासस क्या बोलते हैं वो देखते हैं। பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. हालेलुया। அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு? वो क्या बोल रहे हैं, ये क्या बोल रहे हैं। உங்களுக்கு ஏதாவது கல்யாணம், உங்களுக்கு ஏதாவது ஒரு டெத், ஏதோ மோகன் சிலாசர் தான் வருவார் அங்க இருந்து. आपको घर पे एक शादी है या आपके घर में कुछ मृत्यु है तो मोहन से लासस आएंगे क्या। நிறைய ஆட்கள் வந்து இப்படி மோகன் சிலாசர்ஸோட கூட என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. कई लोग चाहे मोहन से लासस के साथ ऐसा कर दिया, हमारे गांव में यहाँ पे कैसा पता नहीं। அது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா பாஸ்டர் ஜெபம் வச்சாலும் இங்க ஒருத்தர் வருது. हमें सैटरडे फ्राइडे हो जाए तो पास्टर प्रार्थना रखे नहीं रखे कुछ नहीं, அந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து वो टीवी के सामने बैठ जाते हैं। அவர் செத்தா வர மாட்டார். हमें मरेंगे तो वो नहीं आने वाला आपके लिए, செத்தா இவர்தான் வரணும். मरेंगे तो यही आएंगे। அல்லேலூயா. हालेलुया। நிறைய பேர் மயங்கி கிடக்குறாங்க. कई लोग जो है बेहोश में हैं। ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவருக்கு சுவிசேஷம் சொல்ல வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை, டிவில வந்துட்டாரு. அவர் விசுவாசிகளுக்கு தான் பேசுறாரு ஒழிய ஒருத்தரும் சுவிசேஷம் வெளியில உள்ளவங்களுக்கு கிடையாது. हमें वो उसको सुसमाचार जाने के लिए वो टीवी में आ गया और वो विश्वासी लोग से बात कर रहे हैं। ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் இங்க எப்படி இங்க அந்த டிவி தெரியும், உலகம் முழுசா தெரியுது, பாம்பேல தெரியாம இருக்கா, தெரியுதா? ஆமென். आमीन। பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஊழியக்காரர்கள் தான் உங்களுக்கு தேவையான வார்த்தையை தருவார். परमेश्वर आपके जो सेवा रखे हैं उनके द्वारा ही आपके जो वचन चाहिए वो देंगे। நான் ஜெபம் பண்ணிட்டு நான் அங்க இருந்து வந்தாலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். मैं भी आपके पास आ रहा हूँ तो मैं भी प्रार्थना कर परमेश्वर से वचन लेकर मैं आ रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி நிறைய வந்துருச்சு, யூடியூப்ல நிறைய வந்துருச்சு. ऐसे कई बहुत चीज यूट्यूब में आ गया है। இன்றைக்கு சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்படிப்பட்ட டிவி ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவம் இருக்கு. आजकल इसे को ना महत्व देते हुए ऐसे टीवी के हमें सेवक लोग को महत्व दे रहे हैं। அது உங்களுக்கு நல்ல இன்பமாக वो இருக்கும், आपके लिए बहुत सुखदायक रहेगा, அது உங்களுக்கு சந்தோஷமா वो இருக்கும். आपके लिए आनंदित रहेगा, ஆனா அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சியை உண்டு பண்ணாது. लेकिन वो आपके आत्मिक जीवन में बढ़ोतरी नहीं लेकर आएगा। அல்லேலூயா. हालेलुया। சபையில வளரணும். कलीसिया में बढ़ना है। ஆண்டவர் சபையை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தார். परमेश्वर कलीसिया को ही अभिषेक करके रखे हैं। கடைசி நாட்கள்ல யாரை எடுத்து வராரு? சபையை எடுத்து கொள்ள முடியும். आखिरी दिनों में किसको लेने वाले? कलीसिया को लेने वाले हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய அவருடைய சரீரமாகிய அந்த சபையில நீங்க எல்லாம் ஒரு அங்கத்தினர்களாக இருக்கிறீங்க. हमें मसीह के शरीर जो हमें कलीसिया है, आप सब एक अंग के रूप में हैं। இந்த சரீரத்துல நீங்க ஒரு கையா இருக்கீங்க, காலா இருக்கீங்க, சோதர காலா இருக்கீங்க, மூக்கா இருக்கீங்க, பல விதத்துல நம்ம ஒரு சரீரத்துல இருக்கிறோம். इस शरीर में आप एक कान है, हाथ है, पाँव है और नाक है, ऐसे ही हम एक ही शरीर में हैं। பாடி ஆஃப் கிரைஸ்ட். हम शरीर परमेश्वर के मसीह के अंग हैं। இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். मसीह और मसीह सिर है। நம்ம எல்லாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். हम सब उनके शरीर के अंग हैं। இப்ப நீங்க சாப்பிடுறது எனக்கு நான் உண்டாயிடும்னா अब आप खाने से मैं मोटा हो जाऊंगा। சாப்பிடுறத பார்த்தா தான் தெரியுது. आप ஒழுங்கா சாப்பிடணும். ठीक से खाना है। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया। இப்ப நான் சாப்பிட்டாதான் என் விரல் வளரும். तो मैं खाऊंगा तो मेरा उंगलियां बढ़ेगी। நான் சாப்பிட்டாதான் என் கால் வளரும். मैं खाऊंगा तो मेरा पैर बढ़ेगा। நான் சாப்பிட்டாதான் என் முடி வளரும். मैं खाऊंगा तो मेरा बाल बढ़ेगा। என் சரீரம் சரியா ஈவனா கரெக்டா வளரணும் அப்படின்னா நான் சாப்பிடணும். मेरा शरीर सही रीति से अगर बढ़ना है तो मुझे खाना है। சரீரத்துக்கு உணவு நான் கொடுக்கணும், அப்பதான் அது சரியா வரும். मेरे शरीर को मुझे भोजन है तभी वो सही रीति से रहेगा। ஆனா வேற எங்கேயோ வந்து வர்ற சாப்பாடு, வேற ஒருத்தர் சாப்பிடுற சாப்பாடு, வேற ஒருத்தருக்கு தயார் பண்ணுகிற சாப்பாடு, அது உங்களுக்கு
ஆசீர்வாதமாய் இராது. किसी और के लिए तैयार किया जाएगा भोजन जो है आपके लिए आशीषित नहीं रहेगा। ஆண்டவர் சொன்ன மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். परमेश्वर ने कहा कि मनुष्य सिर्फ हमें रोटी से नहीं परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक वचन से वो जिएगा। உங்களுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவருக்கு அழைப்பை கொடுத்து அவருக்கு எந்த ஊர்ல இருந்தாரோ தெரியாது அவரை கொண்டு வந்து இந்த இடத்துல உங்க கிட்ட வச்சிருக்காரு. परमेश्वर ने आपके लिए उनको बुलाया, अभिषेक दिया और किस गांव में थे ये पता नहीं वहां से लेकर आपके लिए ले आकर रखे हैं। சோதரன் இன்னைக்கு மனிதர்களை இணைக்கிறது ரொம்ப கஷ்டம். आज लोगों को मिलाना बहुत मुश्किल है। சோதரன் ஒவ்வொருடைய சிந்தனை வேற மாதிரி இங்க இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மைண்டும் பயங்கரமானது. हर एक के दिमाग जो है उसमें अलग अलग विचार है और உங்களெல்லாம் இப்படி உட்கார வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கர்த்தர் அவர் மேல கொடுத்த அபிஷேகம். आपको ऐसा बिठाने का कारण क्या है? परमेश्वर उनके ऊपर रखा हुआ अभिषेक है। சாதாரண ஒரு மனுஷனால அவர் உங்களை உட்கார வைக்க முடியாது. साधारण मनुष्य के द्वारा आपको बिठा नहीं सकते हैं। ஹalleluya हालेलुया ஆமென் आमेन ஸ்தோத்திரம் ஹalleluya हालेलुया। நான் எங்க விசுவாசித்து சொல்றேன் मैं मेरे विश्वास से कहता हूं கர்த்தர் மட்டும் என் மேல அபிஷேகத்தை வைக்கல. परमेश्वर अगर सिर्फ अभिषेक मुझ पर नहीं रखा होता था நான் உங்களை அடக்கம் பண்றவங்களோ என்னைய நீங்க அடக்கம் பண்ணுங்க. मैं आपको दफनाऊंगा क्या नहीं पता नहीं, लेकिन आप मुझे दफना देंगे। நான் ஒரு 200-250 விசுவாசி இருக்கிறாங்க சபையில. मेरे पास हमें 200-250 विश्वासी हैं। அப்பா அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி எனக்கு தெரியும். वो हर एक जन कैसे मुझे पता है, ஆனாலும் அவங்கள கர்த்தர் அப்படியே வந்து உட்கார வச்சிருக்காரு பாருங்க. लेकिन परमेश्वर ने फिर भी उनको आकर बिठाए हैं। இதுதான் அந்த அபிஷேகம். यही वो अभिषेक है। ஹalleluya हालेलुया। அந்த அபிஷேகம் தான் உங்களை வழி நடத்தி वो अभिषेक ही आपको चला कर ले जाएगा, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அந்த அபிஷேகம். आपको स्वर्ग ले जाकर हमें पहुंचाने वाला अभिषेक है। ஆமென் आमेन। வேறொரு அபிஷேகம் வேறொரு அழைப்பு வேறொரு தரிசனம் நான் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பிரயோஜனப்பட முடியாது. तो दूसरा एक अभिषेक, दूसरा एक बुलावा, दूसरा एक आमेन के चीज मैं आपके लिए ज्यादा नहीं मैं விசிட்டர்ஸா வந்துட்டு போறோம். मैं सिर्फ एक अतिथि के रूप में आके जा रहा हूँ। ஸ்தோத்திரம் ஹalleluya हालेलुया। இந்த பரவசங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ये थोड़ा जो उत्साहित होने का अनुभव सब थोड़े दिन के लिए रहेगा। ஆமென் आमेन। நான் வரும்போது உங்களுக்கு வேற ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கலாம். मैं आते समय आपको ऐसा लगेगा कुछ बिरयानी खाया ऐसा लगेगा, ஆனா அவர் தின்ன துவையல் சட்னி சாம்பார் लेकिन वो हमें जैसा चटनी सांभर वैसा आपको लगेगा। அவர் சில நேரம் வெறும் ஊறுகாயும் ரசமும் தான் தருவார். कई बार वो रसम और आपको अचार ही देंगे। சாப்பிட்டு நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லையா? वो सब हमें जरूरत है कि नहीं? 24 மணி நேரம் பிரியாணி சாப்பிடுங்க எப்படி இருக்கும்? 24 पूरे 24 घंटे आप बिरयानी खाएंगे तो कैसा लगेगा? ஆமென் आमेन। பிரைஸ் தி லார்ட் ஹalleluya हालेलुया। சோதர வாரத்துல 7 நாளும் காலையில மத்தியானம் நைட் பிரியாணி பிரியாணி பிரியாணி. पूरे हफ्ते में हमें जो है सुबह दोपहर को शाम को बिरयानी खाएंगे। அடுத்த வாரம் நீங்க எங்கேயும் வர மாட்டீங்க. अगला हफ्ता आप कहीं भी नहीं आएंगे। நீங்க உங்க வீட்ல ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல எங்கேயும் இருக்காது. आप एक घर में आपका एक जगह रहेगा वहां पे आप पड़े रहेंगे। ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திரம் சாப்பிட்ட உடனே மத்தியானம் பிரியாணி சாப்பிட்ட உடனே கேட்கலாம் ரசம் சாதம். बिरयानी खाते ही हम पूछे कि रसम और चावल है क्या करके? ஆமென் हालेलुया। हालेलुया। சபையில தான் அது கிடைக்கும். कलीसिया में ही वो मिलेगा, அது உங்களுக்கு தேவை. वो आपको जरूर है। பிரியாணி எப்பதாவது சாப்பிடலாம். बिरयानी कब कब आप खा सकते हैं? எப்பயுமே சாப்பிடுற சாதாரண ரெகுலரா வர்ற உணவுகள் நமக்கு ஆசீர்வாதம். हमेशा हम खाने वाले जो भोजन है वही हमारे लिए आशीष है। எப்பயுமே ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா ஸ்தோத்திரம் அதுல ஒரு தடை வந்துரும். कभी भी हम बहुत कुछ चीज को बहुत बड़े रूप में हम देखते रहेंगे तो उसमें कुछ एक रुकावट आ जाती है। பிரைஸ் தி லார்ட் ஹalleluya हालेलुया। ஆனா தானியேலுக்கு அவனுடைய ஜெபத்துக்கு தடையே வரல. लेकिन दानियेल के लिए जो इसका प्रार्थना के लिए रुकावट नहीं आई। இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதுக்குனாலும் தடை வரலாம். ஒரு ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. आज परमेश्वर के बच्चों को कुछ भी रुकावट आ सकती है, लेकिन आपके प्रार्थना के लिए रुकावट नहीं आनी चाहिए। அவன் செய்து வந்தது போலவே அவன் தொடர்ந்து செய்து கொண்டது. वो अपनी रीति के अनुसार ही वो लगातार प्रार्थना कर रहा था। பிரைஸ் தி லார்ட் ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அந்த ஜெபத்துக்கு தடை வராதபடி நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். प्यारे परमेश्वर के बच्चों, आज उस आपके प्रार्थना में रुकावट नहीं आए, ऐसा आपको संभाल लेना है। அது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த ஜெபம் பண்ணா அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் சாக வேண்டும் என்பதுதான் அது சட்டமாக இருந்தது. हमें वो अगर साधारण चीज नहीं है, अगर वो प्रार्थना करेगा तो उसे खून करना है, उसको मारना है, वही नियम था उस समय में। ஆனால் அவனோ அந்த தடைகளை உடைத்து தேவ சமூகத்தில் எப்பொழுதும் செய்து வந்தது போலவே செய்து கொண்டார். लेकिन वो उस रुकावट को तोड़कर जैसे उसके रीति के अनुसार ही वो हमेशा जैसे प्रार्थना करते वो करते आया। எத்தனை லாக்டவுன் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் சபைகள் எல்லாம் மூடப்பட்டாலும் ஸ்தோத்திரம் உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உறவு ஒரு நாளும் குறைந்து போகும். कितना भी रुकावट आ जाए, कितना भी लॉकडाउन आ जाए, कितना भी हमें परेशानी आ जाए, आपका और परमेश्वर के बीच का संबंध कभी नहीं रुक जाना चाहिए। ஆமென். आमीन। தானியேல் சாவை பத்தி கவலைப்படாத. मैं भी मेरे रीति के बारे में मैं कभी चिंतित नहीं हुआ हूँ। ஹalleluya. हालेलुया। சோ எதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க அதை இழந்துருவீங்க. तो जो आप पाने के लिए सोचते हो वो आप खो देंगे, எதை இழந்து விட ஆயத்தமாக்கீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. जो आप होने के लिए आप तैयार है उसे आप पालेंगे। ஹalleluya. हालेलुया।
தானியேல் ஜீவனை இழக்க அவன் ஆயத்தமாயிருந்தான். ஆனா கர்த்தர் சிங்கத்தின் வாயிலை கட்டி போட்டு दानियल जो है हमें अपनी जान को छोड़ने के लिए तैयार थे, लेकिन परमेश्वर सिंह के मुंह को बांध दिया। இவன் ஜெபத்துக்கு தடை இல்லாத ஒரு வாசலை திறந்தான். ये प्रार्थना को रुकावट के बिना एक द्वार को खोला அவர் சிங்கத்தின் வாய்களை கட்டினார். और वो सिंह के मुंह को बांधा। அல்லேலூயா. हालेलुया। இதான் உங்களுடைய என்னுடைய சீக்ரெட். यही आपका और मेरा गुप्त बात சூழ்நிலை है। வந்தா மாறிட கூடாது. परिस्थिति आते ही बदल नहीं जाना है। சோதரர் ஒரு மாசம் ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க சபையில. एक महीना आकर एक माता जी प्रार्थना कर रही थी लगातार। நான் கேட்டேன் என்ன சிஸ்டர் வந்து திடீர்னு வாரீங்க சபைக்கு என்ன விஷயம்? ஒரு மாசமா வந்துட்டு இருக்கீங்க. मैंने पूछा बहन क्या हो गया कि आप लगातार एक महीने से आ रहे हैं कलीसिया में? பாஸ்டர் இந்த எங்க சொத்து விக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. 4 பேர் கையெழுத்து போட வந்தா ஒருத்தன் வர மாட்டேங்குது. पास्टर हमारे जायदाद बेचने के लिए बहुत तकलीफ हो रहा है, 4 जन साइन डालने आना है तो एक जन कभी नहीं आता है। சோதரர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். मैं प्रार्थना कर रही हूँ। சோதரர் கடைசில எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க, சொத்து வித்தாங்க, பணம் கையில வந்துச்சு. आखिरी में सब हमें साइन डाले, जायदाद भेजा और हाथ में पैसा आ गया। அதுக்குள்ள ஆளே उसके बाद हमें तो दिखे ही नहीं। நான் ஃபோன் பண்ணேன், போன கூட எடுக்கல. मैं फोन किया तो मुझे फोन भी नहीं उठाया। என்ன சிஸ்டர் என்னாச்சு நீங்க சபைக்கு வரல என்னாச்சு? क्या बहन क्या हुआ, आप कलीसिया नहीं आए? பாஸ்டர் கொஞ்சம் பிஸியா இருக்கும், வந்துருவேன் நெக்ஸ்ட் வீக். पास्टर थोड़ा बिजी है, हम आ जाएंगे अगले हफ्ते। நீ பசியா இருக்கும்போது வருவேன், आप जब भूखे हैं तभी आएंगे, பிஸியா இருக்கும்போது வர மாட்டேன். जब बिजी रहेंगे तभी नहीं आएंगे। பிஸியை தடை பண்றது அவர் கையில இருக்கு. आपके बिजी को रुकावट लाने का उनके हाथ में है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। எது கிடைச்சிச்சுனா அவ்வளவுதான், நம்மளால பிடிக்க முடியாது. कुछ मिलता है तो हम हाथ में नहीं पकड़ सकते किसी को। அருமையான தேவனுடைய பிள்ளையே, प्यारे परमेश्वर के बच्चों, எந்த விஷயமா இருந்தாலும் जो कुछ विषय हो जाए, கர்த்தருடைய விஷயத்துல உனக்கு ஒரு எந்த தடை வராம பாத்துக்கணும். यहोवा के विषय में कोई भी रुकावट नहीं, ऐसे आप संभाल लीजिए। ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. आपके प्रार्थना को रुकावट नहीं आनी चाहिए। வேத தியானத்துக்கு தடை आपके वचन के ध्यान की रुकावट नहीं आनी चाहिए। சபைக்கு போறதுக்கு தடை இருக்கு. कलीसिया में जाने में रुकावट नहीं आनी चाहिए। சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடை இருக்கு. शुभ समाचार सुनाने के लिए रुकावट नहीं होनी चाहिए। அல்லேலூயா हालेलुया। ஆமென் आमेन। சோதரன் இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார், நாளைக்கு யார் வீட்லயும் பிறந்த நாள். कल पास्टर ने कहा कि हमें किसके तो घर में जन्मदिन है। ஆமென். आमेन। இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம आज कलीसिया संडे कलीसिया ना आते हुए யாராவது அந்த பிறந்த நாளுக்கு வந்தா कोई भी उस जन्मदिन के घर में आए तो நீங்க என்கிட்ட சொல்லுங்க. आप मुझसे बताइए। आमीन बोलिए। நிறைய பேர் இன்னைக்கு பிஸியா ஐயோ வர முடியாது, நாளைக்கு வேற கல்யாண பிறந்த நாள் விடுங்க, அங்க போன அங்க பிரசங்கம் பண்ணுவார்ல பாஸ்டர். कल का में जो है हम आज बिजी हो जाते हैं, लेकिन बाद कल जो है उधर जाके पास्टर प्रचार करने कैसे जाते हैं। ஆமென். आमीन। அங்க யாரும் வந்தா விடாதீங்க. अब वहां पर कोई आएंगे तो अंदर मत दीजिए। அல்லேலூயா. हालेलुया। நேத்து ஞாயிற்றுக்கிழமை வரும் உனக்கு இந்த பிரியாணி ஏதாவது போடுவாங்க கண்டிப்பா. आमीन। कल कुछ ना कुछ बिरयानी में डालेंगे, பிறந்த நாள் ஏதாவது கிடைக்கும். जन्मदिन में कुछ ना कुछ मिलेगा। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். அல்லேலூயா. धन्यवाद। हालेलुया। ஆமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, கர்த்தருடைய காரியங்களிலே நாம் முக்கியத்துவம் காண்பிக்கிறோம். यहोवा की चीजों में हमें महत्व देना है। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். நாலாவதாக चौथा चीज, நாலாவது கொம்பு, चौथा सीन, the spirit of dividing. आमीन, अलग करने की आत्मा। பிரைஸ் தி லார்ட். பிரிக்கிற ஒரு ஆவி, एक अलग करने की आत्मा, ஆமென், செப்பரேட் பண்ணுகிற ஒரு ஆவி, वो हमें अलग करने वाली एक आत्मा है। ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஸ்தோத்திரம் நம்ம குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு, பாஸ்டரை விட்டு பிரிக்கிற ஒரு ஆவி பிசாசு இருக்கிறது. आज कई जो आत्मा है हमें, जो हमारे कलीसिया से, हमारे पास्टर से हमें अलग करने वाली एक आत्मा है। ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாம் நிறைய நேரம் நினைக்கிறோம், நம்ம சொல்றோம் ஜனங்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள். हमें कई बार हम सोचते हैं कि लोग दबा रहे हैं हमें। பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, உன்னையும் ஊழியத்தை சபையையும் பிரிக்க கூடாது. आपको सेवकाई को और कलीसिया को कभी अलग नहीं करना है। कोई நீங்கள் நானும் சபையோட அப்படி நெருங்கி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். आपको और मुझे कलीसिया के साथ निकट रहकर जीना चाहिए। ஸ்தோத்திரம். பாஸ்டரோட நல்ல உறவை கட்டிக்கொள்ள வேண்டும். पास्टर के साथ अच्छा एक संबंध हमें बांध लेना है। ஆனா பிசாசு இன்றைக்கு ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆவியை பிசாசு அவன் அனுப்பி இருக்கிறான். लेकिन शैतान आज के दिन में सेवक लोग और विश्वासी लोग को अलग करने के लिए आत्मा को भेजा है। பல குழப்பங்களை கொடுத்து, பல சுதந்திர தடைகளை கொடுத்து அவர்களை பிரித்து விடுவதற்காக அவன் தீர்மானம் பண்ணுகிறான். हमें रुकावट को भेजकर, कई कंफ्यूजन को भेजकर वो हमें अलग करने का वो योजना करता है। அந்த பிரிவினை ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நாம் கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம். वो अलग करने की आत्मा को हम यीशु मसीह के नाम से डांटना है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் பிரிவினை கொண்டு வருகிறார் என்று சொன்னார், क्यों वो हमें हमारे बीच में अलगपन लेकर आता உங்க है। தலையை ஏறெடுக்க விடக்கூடாது. वो आपके सिर को नहीं उठाना है। आप நீங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. आशीषित नहीं होना है। நீங்க உயரக்கூடாது. आप ऊंचा नहीं होना है। நீங்க அழிஞ்சு போகணும். आप नाश होना है। பிசாசு என்ன செய்ய வருகிறான்? शैतान क्या करने के लिए वचन कहती है, आता है वचन कहती है, கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். वो हमें मारने के लिए और चोरी करने के लिए आता है। இந்த ஊழியக்காரரை விட்டு, நீங்க சபையை விட்டு உங்களை பிரிச்சு கொண்டு போய் உங்களை சாகடிக்கிறது தான் அவருடைய வேலை.
सेवक से अलग कर कलीसिया से अलग कर आपको मारने का ही उसका हमें काम है। முதல்ல உங்களை கொண்டு போய் உங்க ஆத்மாவை சாகடி, पहले आपको ले जाकर आपके प्राण को मारेगा, அடுத்து உங்க ஜீவனையும் அழித்து விடும்। आगे आपका जीवन को विनाश कर देगा। நீங்க பிசாசுக்கு பயப்படாதீங்க। आप शैतान से मत डरिए। அல்லேலூயா हालेलुया। சோதர நிறைய நேரம் ஒருத்தர் வந்து சொன்னாரு, நம்ம பாட்டுக்கு என் மனைவிட்ட சொல்றாரு, कई बार एक व्यक्ति आके मेरे पति से कह रहे थे, நம்ம சபைக்கு போனோம்னா பேசாம உட்கார்ந்துட்டு காணிக்கை போடும்போது காணிக்கை போட்டுட்டு ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டு பேசாம வந்துடணும்। हम कलीसिया जाते हैं तो ऐसे ही अशांति से बैठकर हम दान धर्म कर ஓவரா ஊழியம் அது இதுன்னு போனா பிசாசு நம்மள தோற்ற எதுக்கு வம்பு। ज्यादा हमें सेवका ऐसा जाएंगे तो शैतान हमें भगाएगा, क्यों ये हमें लड़ाई चाहिए। அவங்க சகோதரி ஏன் வரலன்னு கேட்டா எங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்றாரு। एक बहन से पूछा क्यों नहीं आप आ रहे हो, तो उन्होंने कहा कि मेरे पति ऐसा कह रहे हैं। பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா। हालेलुया। நிறைய வீட்ல பிசாசு வெளியில இல்ல வீட்டுக்குள்ளே இருக்கு। कई घर में जो है शैतान बाहर नहीं है, अंदर है। ஆமென் आमीन। யாரு பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்களோ அவங்கள தான் சொல்றேன்। जो शैतान के जगह दे रहे हैं उनके बारे में कह रहा हूं। விசுவாசம் உள்ளவனா இருக்கணும்। विश्वास के साथ रहना है। அவர் கூட இருக்கும்போது சோதர ஒருவனும் உன்னை கை போட முடியாது। वो साथ रहते समय कोई भी तुझ पर हाथ नहीं लगा सकता है। உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் जो आपको छूता है वो उनके आंखों की पुतली को छूता है। அல்லேலூயா हालेलुया। சோதர பிசாசு ஆண்டவர் உலகம் தொடுவதற்கு கர்த்தர் ஒருநாள் அனுமதிக்க மாட்டார்। शैतान ये दुनिया छूने के लिए परमेश्वर कभी अनुमति नहीं देंगे। சோதர இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், ஆனா ஒன்றே ஒன்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்க, we have a great God। आज कई परेशानी हो सकती है, लेकिन एक चीज सोच लीजिए, हमारे पास बड़ा परमेश्वर है। ஆமென்। எத்தனை பேர் சொல்ல முடியும்? इतना आमीन करके बोल सकते हैं। அல்லேலூயா। हालेलुया। உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய इस दुनिया में रहने वाले से तो आपके अंदर रहने वाला बड़ा है। அந்த விசுவாசம் இருந்தா நீங்க ஊழியக்காரனோட நல்லா இணைஞ்சு ஓடணும்। वो विश्वास अगर आपके अंदर रहेगा तो आप सेवक के साथ जुड़कर आप दौड़ सकते हैं। நீங்க அநேகரை சுவிசேஷத்தை சொல்லி ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வரலாம்। आप कईयों को सुसमाचार बताकर भवन में ले आ सकते हैं। எல்லா பிசாசின் தடைகளையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவார்। क्योंकि शैतान के रुकावट को तोड़ने के लिए एक अनुग्रह परमेश्वर में देगा। हालेलुया। हालेलुया। the carpenter of Nazareth, हमें ये लोहार, हमें नाजरत का, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து हमें नाजरत का यीशु मसीह உன் வாழ்க்கையில வந்து तेरे जीवन में आकर உனக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்। वो बड़ा काम तेरे लिए करने के लिए विश्वास योग्य है। ஸ்தோத்திரம்। ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் டபுள் போஷனை தருவார்। परमेश्वर आपके जीवन में हमें दुगना ही हमें भाग देगा। யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், अय्यूब के जीवन में हम देखते हैं வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தது, उनके जीवन में कितना रुकावट आई। ஆண்டவர் விட்டு பிரிக்கிற அனுபவங்கள் வந்தது। परमेश्वर से अलग करने का हमें अनुभव आया। மனைவி சொல்றா, நீ உன் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு। पति कहती है कि तू परमेश्वर का निंदा करके तो अपना जीवन छोड़ दे। ஆமென்। आमीन। அது என்ன ஆண்டவர் விட்டு பிரிக்கிறது? என்ன ஆண்டவர் என்னதனை சாதிச்ச? तो क्या है, परमेश्वर से अलग करने का अनुभव है। तू परमेश्वर இழந்து போனே, तू तेरे बच्चों को खो दिया, உன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ இழந்து போய்। आशीष सबको खो दिया तूने। அப்ப யோபு சொல்றாரு, तो अय्यूब कहता है நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய்। तू एक पागल के समान बात करती है। அல்லேலூயா। हालेलुया। கர்த்தரிடத்தில் நன்மை அனுபவித்தனால் அவனிடத்தில் தீமை அனுபவிக்க வேண்டாமோ? परमेश्वर से भलाई पाए हम उनसे बुराई नहीं पा सकते क्या? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்। मेरा छुड़ाने वाला जीवित है। அல்லேலூயா। हालेलुया। உங்க ஆண்டவர் உயிரோடு இருக்காரா? आपका परमेश्वर जीवित है क्या? ஆமென்। आमीन। சோதரர் ஒரு ஊழியக்காரர் அமெரிக்க வெளிநாட்டுல அவர் ரொம்ப துக்கமா உட்கார்ந்து இருந்திருக்காரு ஆபீஸ்ல। एक सेवक जो है बारगांव में बहुत दुखित अपने ऑफिस में बैठे थे। மனைவி வந்து ஏதோ பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, அவர் மனசுல அதை எடுத்துக்கவே அவர் பதிலே சொல்லல। पत्नी आकर कुछ तो बात किया और उनके मन में गया नहीं और उत्तर भी नहीं दिए वो। சரி, இந்த அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு फिर वो ये माता जी घर के अंदर गए जाके, நல்ல சாதாரண உங்களை மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்த அம்மா एक साधारण ड्रेस पहनकर आपकी जैसा, அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு, ऐसे हमें सब कपड़ा उतार कर एक काला ड्रेस पहनकर, கருப்பு ட்ரெஸ் काला ड्रेस पहनकर, பிரைஸ்ல காலா இல்லையா? ரைட், எனக்கு கலர் கிடைச்சு। சரி, காலா ட்ரெஸ் போட்டுட்டு काला ड्रेस पहनकर அந்த அம்மா ஒண்ணும் சொல்லல, டீயை கொண்டாந்து வைக்கிறது டேபிள்ல। वो माता जी कुछ नहीं बोली, ऐसे चाय लेकर उनके टेबल पे எங்கேயும் रखा நடக்குது, வீட்டுல நிறைய வேலைகளை செய்யறாங்க, எங்கேயும் போயிட்டு வந்துட்டு और घर के सब काम करके यहाँ वहाँ जा रही थी। ஏன்னா நம்ம ஊர்ல யார் கருப்பு ட்ரெஸ் போட்டா நம்ம எவ்வளவு நினைக்க போறது இல்லை। क्योंकि हमारे गांव में कोई काला ड्रेस पहनता तो हम कुछ नहीं सोचते हैं, ஆனா வெளிநாட்டுல கருப்பு ட்ரெஸ் ஏன் போடுறாங்கன்னா துக்கத்துக்கு தான் போடுறாங்க। लेकिन बाहर गांव में जो है काला कपड़ा सिर्फ दुख के लिए पहनते हैं। ஒரு சாவு வீட்டுக்கு போனா மேக்ஸிமம் எல்லாம் கருப்பு கோட் ஷூட்। एक मृत्यु के घर पे जाते हैं तो सब हमें काला सूट पहनते हैं। இப்ப இந்த அம்மா கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் திடீர்னு ஏதோ ஞாபகத்துல அந்த அம்மா பாக்குறாரு। अभी और ये एक माता जी ऐसे जाते समय कुछ तो सोच में वो माता जी पे ध्यान देते हैं। அவர் டென்ஷன் ஆச்சுங்கம்மா, என்ன ஆச்சு உனக்கு? கருப்பு ட்ரெஸ் எதுக்கு போட? யார் செத்து போனான்னு நினைக்கிறேன்। वो चिंतित हो गया, हमें वो पूछने लगे कि हमें तू इधर आ, तू कौन मर गया करके तू सोचा? யார் செத்து போனா? ஏன் இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுக்க? कौन मर गया, तू क्यों ये काला कपड़ा पहना है? நம்ம சொல்றோம் இயேசுநாதர் செத்து போயிட்டாரு। वो माता जी ने कहा यीशु मसीह मर गए।
இயேசுநாதர் செத்து போனார், அவர் ஜீவனோடு இருக்கார், அவர் வல்லமையுள்ள, அப்புறம் ஏன் நீ துக்கமா இருக்க? यीशु मसीह ने कैसे मरे उन लोगों का सामर्थ्य परमेश्वर को नहीं पता कि आप क्यों दुखित है। நான் நினைச்சேன் இயேசுநாதர் செத்து போயிட்டார், மறுபடியும் செத்துட்டார் போல இருக்கு. मैंने सोचा कि यीशु मसीह मर गया, वापस मर गया, ऐसा करके मैंने सोचा। அதனால கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டேன். ஏன்னா நீங்க உங்களை கூப்பிட்டு பார்த்தேன், பேசி பார்த்தேன், நீ ரொம்ப துக்கமா இருந்தீங்க. அப்ப ஆண்டவர் செத்தா தான் இப்படி துக்கமா இருக்கீங்க. इसलिए मैंने काला कपड़ा पहन लिया, आपको पूछ के देखा, आपने उत्तर नहीं दिया, परमेश्वर मर रहेंगे तभी आप इतना दुखित रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில आपके जीवन में ஸ்தோத்திரம், அவர் மேல உள்ள நம்பிக்கையை விட்டு போக கூடாது. उनके पास का भरोसा को नहीं छोड़ देना है। எதுவும் உங்களை விட்டு பிரிக்க கூடாது. कुछ भी चीज आपसे अलग नहीं करना है उनसे। அவர் எவ்வளவு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனா தான் தெரியுமா யோபு? वो कितना विश्वास भरे हुए मनुष्य थे, आयु पता है क्या? அவர் சொன்னார், நான் முன்னால போனேன், அவரை பார்க்க वो முடியவில்லை. कहता है कि मैं उनके आगे गया, मैं उनको नहीं देख पाया। என் வலதுபுறத்தில் தேடினேன், அவரை பார்க்க मैं முடியவில்லை. अपने दाहिनी ओर देखा, मैं उनको नहीं देख पाया। என் இடதுபுறத்தில் தேடினேன், அவரை मैं காண अपने बाई ओर खोजा, मैंने नहीं देख पाया। எனக்கு பின்னாடி அவரை பார்த்து அவரை பார்க்க मेरे முடியவில்லை. पीछे मैंने देखा, मैं उनको नहीं देख पाया। ஆனாலும் ஒன்றை लेकिन அறிந்திருக்கிறேன், एक चीज मैं जानता हूँ, நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். मैं जाने वाला मार्ग वो जानते हैं। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। அந்த விசுவாசம் நீங்க அவரை பார்க்க முடியாது. நிறைய நேரத்துல கர்த்தர் உங்களுடைய காரியத்துல பேசாம இருக்கலாம், ஆனா ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் போற பாதை அவருக்கு தெரியும். जब वो आपसे बात नहीं कर सकते, एक विश्वास आपके अंदर रहना चाहिए, मैं जो मार्ग से जा रहा हूँ वो आमीन वो जानते कर हमें आपको विश्वास रहना है। அதுதான் கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாத ஒரு வார்த்தை. वो ही परमेश्वर से अलग नहीं कर सकते, वैसे एक कुछ शब्द அது है। மட்டும் அவர் சொல்லல, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாளில் வந்து நிற்பதை நான் என்னுடைய சொந்த கண்களினால் காண்பேன். और वो ऐसा कहते हैं कि मैं मुझे छुड़ाने वाले आमीन जीवित है, और आखिरी दिन में वो आने वाला जो मुझे छुड़ाना है, मैं मेरे खुद के आंख देखेंगे। அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நம்பிக்கையாய் वो मुझे मार भी डालेंगे तो मैं उन पर आशा रखूंगा। நான் ஒருத்தன் தான் உயிரோட இருக்கிறேன், என்னையும் கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் என்னுடைய விசுவாசம் நம்பிக்கை ஒளிந்து போகாது. तो मैं ही जीवित हूँ, अगर मुझे भी मार देंगे तो आखिरी तक मेरे विश्वास जो है वो नहीं नाश होएगा। என் தேவனையும் என்னையும் பிரிக்க முடியாது. मेरे परमेश्वर मुझे अलग नहीं कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। 42ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்தேன். 42 आमीन अध्याय में कहते हैं कि वो करने के लिए निर्णय किया हुआ चीज कभी रुकी नहीं करके मैं जानता हूँ। விசுவாசம் உள்ள விசுவாசி. विश्वास रहने वाले विश्वासी। நமக்கு பேர் என்னது? हमारा नाम क्या है? விசுவாசி. विश्वासी। என்னது? क्या है? ரசூசியா. சரியா உஸ்ஸு உஸ்ஸு முடி கேக்குது. எனக்கு சரியா கேக்குது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. अब आवाज से बोलिए क्या है? विश्वासी। ஆமென். आमीन। பேர் விசுவாசி. பேர் பெத்த பேர். हमें सिर्फ नाम विश्वासी है, ஆனா அவிசுவாசம் தான் அதிகமா இருக்கு. लेकिन अविश्वास ही ज्यादा है। என்ன பாஸ்டர் செய்து நம்மளே பாஸ்டரே அவிசுவாசம் பண்ண வச்சிருவாங்க அம்மா. हमें जो पासवान को ही अविश्वास में ले आते हैं हमारे लोग। ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா சீஷர்கள் இயேசுநாதரையே அவிசுவாசியாக பார்த்தாங்க. क्योंकि शिष्य लोग जो है परमेश्वर यीशु मसीह को ही अविश्वास में लाने ले நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? हम मरने जा रहे हैं, आपको चिंता नहीं है क्या? அவன் சொல்றான், அவரையும் கவலைப்பட வைக்கிறான். उनको ही चिंता में लेकर आते हैं, அவருக்கு கவலையே கிடையாது. उनको चिंता ही नहीं है। ஆமென். आमीन। அவருக்கு கவலை இருக்கா? उनको चिंता है क्या? ஏன் கவலை இல்லைன்னு அவருக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்ய நினைச்சிருக்கா அது நடக்கும். हमें तो क्यों उनको चिंता नहीं है? उनको पता है कि यहोवा ने जो करने के लिए सोचा है वो होगा। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் எது சொல்ல சத்தம் போட்ட அற்ப விசுவாசி. परमेश्वर उठकर ने आवाज उठाई कि अल्प विश्वासी। அது எவ்வளவு அற்புதங்களை அடையாளம் செய்த தேவன் அங்க படுத்திருக்கிறார். हमें कितना अद्भुत किया हुआ परमेश्वर पे लेटा हुआ है। ஆமென். आमीन। பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். கூடுமானால் ஸ்தோத்திரம். அங்க இவன் சொல்லும்போது சொல்றார், யாரு? மரியாள் மார்த்தா. மார்த்தா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றா, இயேசு கிறிஸ்து. माता आकर यीशु मसीह से कहती है, இவன் அதை வேலை செய்யற இந்த வேலை செய்யற ஆண்டவரே, இவன் வந்து உட்கார்ந்துருக்கா, உமக்கு கவலை இல்லையா? तो मैं ये काम करी, वो काम करी, ये कर, ऐसा बैठी, आपको चिंता नहीं है क्या? ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். ஆண்டவரை கவலைப்பட வைக்காதீங்க. முடியாது. परमेश्वर को चिंता में मत ले आइए, आप नहीं நீயும் होगा। கவலைப்படாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. आप चिंता नहीं ले, ऐसा आप कोशिश उठाइए। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரோடு கூட உடைய உறவு நல்லா இருக்கணும். அவரை விசுவாசிக்கணும். நான் செத்தாலும் அவரை விசுவாசிக்கணும். அதான் எஸ்தர் ராஜா நீ சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன். परमेश्वर के साथ अच्छा संबंध रहना, विश्वास रहना, और वही एस्तर आमीन रानी ने कहा कि मैं मरना है तो भी मैं मरूंगी। She committed to suicide. அதுதான் அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம். उसने अपने आप को हमें समर्पण किया मरने के लिए। அவ சாகிறதுக்கு தற்கொலைக்கு சமமா தான் அங்க போறா. ஏன்னா ராஜா செங்கோலை நீட்டறனா அவ वो एक आत्महत्या का ही समान है, क्योंकि राजा अगर अपने लाठी नहीं दिखाएगा तो हमें वो अलग हो जाएगा। அதனால தான் சொல்றேன், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினுடைய வல்லமை அவ அறிந்திருந்தா, ஜெபத்தின் வல்லமையில ராஜாவுடைய சட்டம் மாறும், ராஜாவுடைய திட்டம் மாறும், ராஜா செங்கோலை நீட்டி தான் ஆவாரு. நான் விசுவாசி. हमें तो इसलिए वो प्रार्थना का सामान जानती थी, इसे सबसे कहा कि आप प्रार्थना कीजिए, हमें सब राजा का हमें योजना, राजा का सब निर्णय बदल जाएगा। உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் டபுள் பிளஸிங் வச்சிருக்கார். सब परेशानी के परमेश्वर ने दुगना ही आशीष रखा है। There is a double for your trouble. हमें क्या आपके लिए एक हमें दुगना है एक चीज है जो आपके परेशानी के लिए। கர்த்தர் உங்க வாழ்க்கையில
சோதரம் முக்கியமான நபர்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுப்பி வைப்பார். परमेश्वर कुछ मुख्य हमें लोगों को आपके जीवन में भेजेगा। ஆண்டவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட நபர்களை உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். परमेश्वर को पता है कि किस प्रकार के लोगों को आपके पास ले आना है कर। சோதரம் யோபுடைய சின்ன வேலையை ஒரு நாள் ஆண்டவரே எடுத்தாரு. परमेश्वर का आयुब का छोटा बाड़ा को परमेश्वर खुद ही ने एक दिन निकाला। சோதரம் அவனையும் தேவனையும் பிரிக்க முடியாதுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். उसको और परमेश्वर को नहीं अलग कर सकते करके परमेश्वर पहले ही जानते थे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। என் ஆலோசனை அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் என்று சொல்லி அவனை குறித்து விசுவாசத்தோடு கூட சொல்றார். और क्योंकि परमेश्वर ने खुद ही कहा कि वो खरा है, सीधा है और भला व्यक्ति है करके वो शैतान के पास कहते हैं। விசுவாசம் சொல்றான். நீ அவனை வேலி அடைத்து காக்கவில்லையோ அதனால தான் அவன் பெரிய ஆளா நினைச்சு உங்களை பேசிட்டு இருக்கான். வேலி எடுத்து பாருங்க உங்க தூசிக்கிறானா இல்லையான்னு பாப்போம். शैतान कहता है कि आपने बाड़ा बांधे इसलिए आपके बारे में भला रूप में कहता है, आप बाड़ा उठाइए देखिए आपको निंदा करेगा। ஒரு சேலஞ்ச் பரலோகத்துல நடக்குது. वहाँ पे एक शर्त स्वर्ग में होती है। உங்க மேல கர்த்தர் பந்தயம் கட்டுறாரு. आपके ऊपर परमेश्वर शर्त लगाते हैं। ஆமென் आमीन। என் பிள்ளை அவனை நீ ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. मेरा बच्चा को तो कुछ नहीं कर सकता करके कहते हैं। விசுவாசம் சொல்லுவான் இந்த இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க அவன் உங்களை மறுதளிக்கிறானா இல்லையான்னு பாப்போம். शैतान बोलेगा कि ये सब चीज आप हटा कर देखिए आपको वो इनकार करेगा। ஆனா ஒருத்தரும் யோபு ஒண்ணும் பண்ண முடியல. लेकिन कोई भी आयुब को कुछ नहीं कर पाए। ஆரம்பத்திலே பிசாசுக்கு ஒரு அடி விழுந்தது. शैतान में भी शुरुआत में ही शैतान को एक मार लगा। ஏன்னா அவர் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டான். क्योंकि उसने कहा कि परमेश्वर ने दिया, परमेश्वर ने उठाया, परमेश्वर को धन्य हो। விசுவாசம் நினைச்சா பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுவான். வியாபாரம் எல்லாம் போச்சு, நஷ்டப்பட்டான், வேலைக்காரன் எல்லாம் கம்பெனி எல்லாம் க்ளோஸ், எல்லா பிசினஸும் லாஸ், எவரிதிங் லாஸ். हमें शैतान ने सोचा कि बच्चे को दिया, ये सबका इसका व्यापार नाश हो गया, सब कंपनी सब कुछ बंद हो गया कर। இவன் வந்து ஆண்டவரை மறுதலிக்கலன்னு சொன்னதா யோபுடைய வைஃப் கிட்ட போய்ட்டான் பிசாசு. हमें ये परमेश्वर को इनकार नहीं कर रहा है इसके लिए आयुब के पत्नी के पास शैतान चले गया। ஆமா அந்த யோபுடைய மனைவி வந்து சொன்னா உன் தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடு. हमें आयुब का पत्नी अगर कहती है कि तू अपने परमेश्वर का निंदा करके जीवन छोड़ दे। நிறைய நேரம் மனைவி சொன்னா கணவன் கேட்பான்னு பிசாசுக்கு தெரியும். कई बार पत्नी बोलती है तो पति सुनेगा करके शैतान को पता है। அல்லேலூயா हालेलुया ஸ்தோத்திரம் ஆமென் आमीन। ஆனா யோபு எதை கேட்கணுமோ அதை தான் கேட்டாரு. लेकिन आयुब ने जो पूछना था उसे ही सिर्फ पूछा। கர்த்தரை விட்டு பிரிக்கிற எந்த அனுபவத்தை அவர் கேட்க வருகிறார். परमेश्वर से अलग करने का कोई भी अनुभव नहीं पूछा। அல்லேலூயா हालेलुया அல்லேலूயா हालेलुया। இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு? आज आपके पास किस प्रकार का विश्वास है? உங்களை யாராவது பிரிச்சிட முடியுமா? ஆண்டவரையும் आपको परमेश्वर को अलग कर सकता है क्या? பணம் வந்து உங்களை பிரிச்சிட முடியுமா? पैसा आपको अलग कर सकती है क्या? ஆமென் आमीन। சோதர 1 கோடி ரூபாய் பணம் தானே, நீ இந்த சபைக்கு போகாதனா நீங்க என்ன செய்வீங்க? 1 करोड़ रुपए पैसा दूंगा उस कलीसिया में मत जाओ बोलेंगे तो आप क्या करेंगे? நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு இப்பதான் டவுட் வருது. आप कुछ नहीं बोलेंगे कि अभी आपको शक आ रहा है என்ன செய்யலாம்? क्या करेंगे हम? 1 கோடி ரூபாய் நம்ம என்னைக்கு சம்பாதிக்க போறோம்? 1 करोड़ रुपए कब कमाएंगे? வேற சபைக்கு போயிடலாம். दूसरे कलीसिया में जा सकते हैं हम। ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया। ஸ்தோத்திரம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में लिखा है, ஒருத்தன் வந்து கேட்டான், एक आकर पूछा, இந்த அற்புத அடையாளம்லாம் நான் செய்யணும், எவ்வளவு பணம் வேணும்? ये अद्भुत चिन्ह सब मुझे करना है, कितना पैसा चाहिए तुम्हें? சோதர கர்த்தரோட ஊழியக்காரன் உனியும் பணமும் நாசமாய் போட்டு परमेश्वर का सेवक ने कहा कि तेरा पैसा नाश हो जाए। அப்படி சொல்லு. ஆமென் சொல்லுங்க. वैसा बोलना है, आमीन बोलिए। அவன் சொல்லிட்டு போற பாரு ஒண்ணும் இல்ல, திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, திமிர பாரு. वो बोलकर गया कि देखिए खाने के लिए कुछ नहीं है, लेकिन कितना आमीन क्या इसको என்ன திமிரு தெரியுமா அது? कितना इसको हिम्मत है देखिए। கர்த்தர் மேல வச்சிருக்கேன். परमेश्वर का रखा हुआ भरोसा है। ஹalleluya हालेलुया। எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரியது இதை மறக்காதே. அப்படி ஒரு பாட்டு. आमीन। किस चीज को भी खो देगा तो भी विश्वास को मत खो देगा करके ऐसे गीत है। எதை இழந்தாலும் किस चीज को खोएगा तो भी விசுவாசத்தை இழக்காதே. विश्वास को मत खोइए। பணமும் பொருளும் விசுவாசத்தை இழக்கக்கூடாது. पैसा या वस्तु आपके विश्वास को खोने के लिए नहीं करना चाहिए। சோதரம் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். आपका विश्वास आपको रक्षा करेगा। விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கும். आपका विश्वास आपको आशीष देगा। விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி. जो विश्वास करेंगे वही धन्य है। உன் விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். आपके विश्वास से सब कुछ संभव है। நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. आप विश्वास करने वाले से रहिए। ஹalleluya हालेलुया ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு परमेश्वर पर भरोसा रखकर முழுவதுமா உங்களை நீங்க அர்ப்பணிச்சா आप पूरी तरीके से अपने आप को अर्पण करेंगे तो அவரை விட்டு உங்களை யாரும் பிரிக்க முடியாது. उनसे कोई आपको अलग नहीं कर सकता है। ஹalleluya हालेलुया। பிசாசு கடைசில தோற்று போனா हमें शैतान हार गया கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை और परमेश्वर दुगना आशीष आयुब को दिया। there is a double for your trouble. हमें आपके लिए एक दुगना चीज है आपके सारी परेशानी के लिए। ஆமென் ஆமென்। இன்னைக்கு கர்த்தருக்காக நீ படுகிற பாடுகள், இன்னைக்கு கர்த்தருக்காக படுகிறதான வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இவைகளை குறித்து நீ கவலைப்படாத. எல்லாவற்றுக்கும் ஒரு double portion of blessing is waiting for you. आज परमेश्वर
में जो क्लेश उठा रहे, तकलीफ, कष्ट, दुख उठा रहे, वो कभी उसके बारे में चिंता मत कीजिए, पर आपको दुगना एक भाग परमेश्वर के हैं। இன்னைக்குள்ள நிலைமையை பார்த்து நீங்க எதை நினைக்காதீங்க. आज का परिस्थिति आप देखकर कुछ मत सोचिए। ஸ்தோத்திரம். ஹalleluya. हालेलुया। இந்த நாட்களில் எல்லாம் மாற்றி போடுவது அவராலே கூடும். आज का दिन का सारे चीज को बदलने के लिए उनसे हो सकता है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सारे परमेश्वर के बच्चों, பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையில मेरे जीवन में ஸ்தோத்திரம். நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. बचपन से स्पोर्ट्स में मुझे बहुत दिलचस्पी था। ஸ்தோத்திரம். நான் ஸ்கூல்ல நான் ஒரு அத்லெட். मैं स्कूल में एक एथलीट था। சோ நிறைய பரிசுகளை வாங்கி வச்சிருக்கேன். बहुत हमें मैंने गिफ्ट लेकर रखे हैं। நான் 9th படிக்கும் போதல்ல நான் வந்து எங்களுடைய ஜோனல் லெவல்ல எங்க ஸ்டேட்ல நிறைய இடங்கள்ல ஹாக்கி பிளேயர் நான். मैं 9th स्टैंडर्ड में जो है मेरे जोनल लेवल में हमें कई जगह पर मैं हॉकी प्लेयर था। ஸ்தோத்திரம். நான் எல்லாத்துலயும் முன்னணியில வரணும்னு தான் விரும்புவேன். और सब चीज में आगे आने के लिए मैं सोचता था। ஸ்தோத்திரம். ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் ஸ்தோத்திரம் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் போது எல்லாம் கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. एक बार कॉलेज में पढ़ते समय सब कबड्डी खेल रहे थे। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். கபடி விளையாடுனா எனக்கு பிடிக்காது. कबड्डी जो खेल जो है मुझे नहीं पसंद है। அது என்ன ரொம்ப ஒரு மாதிரி முரட்டுத்தனமான விளையாட்டு. वो क्या है, बहुत ऐसा एकदम एक लड़ने की एक खेल है। இன்னைக்கு நீங்க எல்லாம் ப்ரோ கபடி பார்த்துட்டு இருக்கீங்க. आज सब ப்ரோ கபடி இவர் என்ன பார்க்கணும். प्रो कबड्डी देख रहे हैं आप सब। டிவில போடுவான் எப்பயாவது. टीवी में डालते हैं कभी कभार। ஸ்தோத்திரம். ஹalleluya. हालेलुया। எனக்கு அந்த கபடி பிடிக்காது. ஏன்னு கேட்டா அதுல அடிபட்டு ஒரு ஆள் இறந்து போனார். நான் சின்ன வயசுல பார்த்தேன். मुझे कबड्डी पसंद नहीं क्योंकि एक जन जब बचपन में उसमें मार लगकर मर गया था, मैं देखा उसे, நான் ஓடி போயிட்டேன். मैं दौड़ गया। அதுக்கு பிறகு அந்த கபடி விளையாட்டு எனக்கு பிடிக்காது. उसके बाद वो कबड्डी का खेल मुझे नहीं पसंद है। இப்ப காலேஜ்ல எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. तो कॉलेज में सब खेल रहे थे। நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க என்னை பார்க்கறது உங்களுக்கு வேற. சோதரம் ஒன்று 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு 90 கிலோ வெயிட்ல இருந்தேன். अभी मैं अलग हूँ। आगे 10 साल पहले आप देखेंगे तो मैं 90 किलो का था। என் மனைவி சொல்லுவாங்க, என் கையை பிடிச்சி பார்த்துட்டு சொல்லுவாங்க, இப்ப मेरे पति मेरे हाथ पकड़ कर ऐसा बोलते हैं, இப்படியே போய் எப்படியோ போயிடுச்சு உங்க கை அப்படின்னு சொல்லி. अभी ऐसा देखकर बोलते हैं कि कैसे तो आपका हाथ हो गया अभी, அதுல வெயிட்டா இருக்கு. क्योंकि मैं पहले बहुत वजनदार था। சோ அப்ப நான் அவங்க கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. நான் தச்சமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பத்லா ஆத்மி, हमें कबड्डी खेल रहे थे और मैं दोस्त लोग देख रहे थे, मैं देख रहा था, तब एक पतला आदमी, ஒரு சின்ன பிள்ளை வந்து அந்த ஒல்லியான ஒரு பிள்ளை, एकदम पतली सी वो बच्चे के समान एक, ஆமா அவன் வந்து அந்த முன்னாடி வர எல்லாரையும் தொடர்றதுக்கு வரான். हमें वो आगे सबको छूने के लिए आता है। பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. बड़े बड़े लोग रहते हैं लेकिन डर कर पीछे होते हैं। நான் சொன்னேன், என்னப்பா அவனை ஒத்த கையில தூக்கி அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் வீசுறாங்க. उसको एक हाथ में उठाकर उस रोड की तरफ फेंक दीजिए ना। ஒரு உடம்பு வச்சுக்கிட்டு சும்மா நினைச்சுக்க அப்படி ஓடி ஒளியறீங்க. इतना बड़ा अच्छा शरीर रखकर आप ऐसे छुप रहे हो। அப்போ ஒருத்தர் சொன்னா, நீ உள்ள வந்து பாரு அப்பதான் தெரியும். तब एक जने कहा कि तू अंदर आकर देख, तुझे पता लगेगा। சரி வந்து அவனை பாரு, நீ தூக்கி ரோட்ல வீசுற என்னதான் வரட்டும் நான் போயிடுவேன். ठीक है, आज तुझे आज उठाकर फेंकता हूं करके अंदर गया। ஆமென் आमीन। சோதர அப்புறம் அவன் வரும்போது அவனை பிடிக்கணும்னு குனிஞ்சு நான் காலை பிடிக்க போன மாதிரி ஏர்ல பறந்து ஒரு உதவும். जब आते समय उसका पैर पकड़ने के लिए क्या, वो हवा में ऐसा उड़कर ऐसा मुझे एक लात यहाँ पे मारा। என்னை அவன் உதைச்சது அவ்வளவு சந்தோஷம். मुझे उसने लात मारा, आपको इतना आनंद है उसमें। ஆமென் आमीन। நீங்க என்ன சொல்றீங்க, அன்னைக்கு நல்லா உதைச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை எனக்கு. आप सोच रहे कि उस दिन अच्छे से और लात मारा होता, आज ऐसा परेशान नहीं होता। ஹalleluya हालेलुया। சோ அப்ப நான் உடனே அப்படியே अनकॉन्शियस ஆயிட்டேன். तो मैं ऐसे बेहोश हो गया उस समय में, நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். ऐसे गिर गया मैं। ஒரு மணி நேரம் கழிச்சு குளிச்சு பார்த்தா ஹாஸ்பிடல்ல. 1 घंटे के बाद मैं हाथ बोला तो मैं हॉस्पिटल में था। வாயை நம்ம வந்து வச்சுட்டு அமைதியா இருக்கணும். हमें शांत रहना है। ஆமென் आमीन। சும்மா இருந்தா பிரச்சனை இல்லை. हमें शांत रहेगा तो परेशानी नहीं होगी। ஆமா கடைசியில அவங்ககிட்ட பேசி நம்ம வாய்க்கு எங்கே ஒரு அப்படியே இந்த இடத்துல ஒரு கிழிஞ்சிருச்சு அப்படி. देखिए फिर बात करके यहाँ पे पूरा ऐसा पड़ गया ऐसा। அப்ப தையல் போட்டாங்க. फिर वहाँ पे टाका डाले। ஹாஸ்டலுக்கு வந்தேன். फिर हॉस्टल में आया। சோதர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, என்னாச்சு வாயில அப்படின்னு. वो जो सवाल बोले क्या हुआ मुंह में, எனக்கு பேசவே முடியல. और मैं बात ही नहीं कर पा रहा था। நான் பார்த்து ஒரு நோட் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் எழுதுனேன். मैं सब ऐसे एक नोटबुक लेकर मैं लिखने लगा। 2 நாள் ஆகும் மௌனே நான் வாரேன். मैं आऊंगा अभी। ஆமென் आमीन। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya हालेलुया। சோ அப்புறம் அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு பயங்கரமான சிவியரான ஒரு தலைவலி வந்தது. उसके बाद 3 महीने बाद मुझे बहुत बड़ी एक जोर की सिर दर्द होने लगी। பயங்கரமான தலைவலி, बहुत बड़ी अमित सिर दर्द। நான் என்ன சாப்பிட்டாலும் அது வாமிட் உல்டி ஆயி. मैं कुछ भी खाता तो उल्टी हो जाता था। ஆமென் आमीन। என்ன வாமிட் வந்துரும், அப்புறம் எனக்கு சாப்பிடவே முடியாது. और वॉमिट आ जाता और मैं फिर बाद में खा ही नहीं पाता था। சோத்ர கடைசில பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சொன்னாரு, தம்பி நீங்க ஒன்றும் சாப்பிடாம இருந்தா அப்புறம் உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க உங்க ஊருக்கு போங்க,
போயிட்டு ஆஸ்பத்திரியில மருத்துவத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்க. फिर हमें मेरे प्रिंसिपल ने कहा कि हमें भाई आप ऐसे रहेंगे तो आप बहुत बुरा हो जाएगा, आप गाँव जाकर अस्पताल में जाकर आप दवाखाना लेकर आइए। நல்லா கவனிங்க, நான் அங்க போயிட்டு ஆஸ்பத்திரியில ஸ்தோத்திரம், நான் அங்க வீட்டுல தான் இருக்கிறேன், ஆஸ்பத்திரி போகல. ஆனால் நான் எல்லா தலைவலி மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரை எல்லாம் முழுங்கிட்டு இருக்கேன். देखिए मैं अपने घर जाकर मैं अपने हॉस्पिटल नहीं गया, लेकिन ये सर्दी सिर दर्द का दवा, ये दवा सब खाकर எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து தலைவலியே வந்தது கிடையாது. मुझे बचपन से जो है सिर दर्द ही नहीं आया था। எங்க அம்மா தலைவலின்னு தைலத்தெல்லாம் தலைவலி கத்தாத அமைதியாடா தலைவலிக்குதும்பாங்க. हमें मेरे माताजी जो है हमें कैसा थे इसमें मलहम लगाकर बोलते हैं हमें तू चिल्ला मत, मुझे सिर दर्द ऐसा कहते हैं। நான் ஓவரா கத்துவேன். और मैं बहुत चिल्लाता था उस समय में, ஸ்தோத்திரம். என்ன தலைவலியோட அருமை தெரியாது. क्योंकि सिर दर्द का जो है वो चीज पता ही नहीं था मुझे। இன்னைக்கு எங்க அம்மா பேசினா எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. आज मुझे बहुत इरिटेशन हो रहा था। எங்க அக்கா பேசினா எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. मेरे बहन अगर बात करती तो मुझे बहुत इरिटेशन होता था பயங்கர தலைவலி. मुझे, क्योंकि बहुत सिर दर्द था। ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை எல்லாம் முழுங்கி பாரு. एक दवा, दो दवा, ऐसा 3 दवा मैं खाकर देखा। எந்த மாத்திரை குடிச்சாலும் தலைவலி போகும். हमें 5 दवा डालने के बाद भी सिर दर्द नहीं गया। ஒரு நாள் எங்க அம்மா நல்ல கருவாடெல்லாம் செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. एक बार मेरे माताजी ने सुकट सब बनाकर ऐसा मुझे खाना दिए, சரி கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கு அப்படி சாப்பிட்டேன். तो जब अच्छा सुगंध आ रहा है करके मैंने खाया। சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வாமிட் வந்து. खा के थोड़ी देर के बाद वापस उल्टी आने लगा, வாமிட் வரும்போது பிளட் சேர்ந்து வந்து. लेकिन वॉमिट आने के टाइम पे खून भी साथ आया। உங்க மனதுல வச்சுக்கீங்க. एक चीज समझ लीजिए, எங்க கண்ணுல பார்வை மாறிடுச்சு. मेरे आंख में नजर बदल गया। சோத்திரம். இந்த டிவில முன்னாடி எல்லாம் பழைய டிவில புள்ளி புள்ளியா வரும் பாருங்க. ऐसा टीवी में पहले ऐसा मच्छर जैसा आता है। அல்லது சோத்திரம் பண்ணி அப்ப நீங்க இதே இந்த சபையில ஒரு 50 பேர் 60 பேர் உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா அது எனக்கு அங்க செது நிறைய பேர் கிட்டதாக இருக்கும். ऐसा कलीसिया में 50 लोग रहते तो मुझे ऐसा लगता था बहुत दूर दूर बहुत ज्यादा लोग रहने वाले ऐसे लगते இந்த थे। கதவு ஒரு 5-6 கதவா தெரியும். ये दरवाजा एक 5 दरवाजे के समान मुझे दिखता था। எந்த கதவு உண்மையான கதவுன்னு எனக்கு தெரியாது. कौन सा दरवाजा सही दरवाजा करके मुझे नहीं पता रहता था। அதுக்கு மருத்துவர்கள் கொடுத்த பேரு தி விஷரல் ஆக்ஷன். हमें उसके लिए हमें डॉक्टर ने ऐसा कि विशरल एब्सेंस करके ऐसा नाम रखा था। பிரைஸ் தி லார்ட். ஆமென். आमीन। சோத்திரம். அப்புறம் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. दवाखाना ले गए। சோத்திரம். அங்க போன போது மருத்துவர்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. और डॉक्टर लोग ने सब चेक करके बोला स्कैन करना है करके। கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம். சோத்திரம். தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனா 1 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. हमें सरकारी अस्पताल में गए और प्राइवेट जाएंगे तो 1 लाख रुपए खर्च होगा ऐसा बोला। நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தேன். मैं एक साधारण परिवार में जन्म हुआ व्यक्ति था। 1 லட்சம் ரூபாய் தான் எங்களால முடியாது. 1 लाख रुपए सब हमसे नहीं होता था। ஆமென். आमीन। சோ அப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்க எல்லாம் வரிசையில ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிடி ஸ்கேன். तो हमें हम सरकारी अस्पताल में गए और अपने स्कैन के लिए सब लोग खड़े थे सीटी स्कैन के लिए। ஆனா நிறைய பேர் ஒரு மாசம் ஆச்சு இந்த ஸ்கேன் எடுக்கவே இல்லை. लेकिन कुछ लोग को 1 महीना हो गया अभी तक स्कैन नहीं लिया है उन्होंने। நான் நினைச்சேன் நமக்கு எத்தனை மாசம் ஆக போதோ தெரியல. मैंने सोचा कि अपने को मेरे लिए कितना महीना होगा। சோ என் கண்ணுல பார்வை எனக்கு என்னாச்சுன்னா நான் தனியா பாத்ரூம் கூட போக முடியாது. मेरा नजर ऐसा हो गया कि मैं अकेले में बाथरूम भी नहीं जा सकता था। சோ எனக்கு யாராவது ஒரு ஹெல்ப்பர் கண்டிப்பா வேணும். मुझे कोई ना कोई मदद के लिए चाहिए होता था। பிரைஸ் தி லார்ட். ஆமென். आमीन। சோ இப்படிப்பட்ட நிலைமையில ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டோனே என் கூட வந்த பையன் சும்மா கொண்டு காட்டிட்டு போனது தான் வந்தான். வந்தப்ப பார்த்தா அட்மிட் பண்ணனும்னு சொன்னோனே அவன் விட்டுட்டு போயிட்டான். हमें वो मेरे साथ एक दोस्त आया मुझे हॉस्पिटल में और ऐसे ही जब रिपोर्ट लेने के लिए गए लेकिन उन्हें बोला एडमिट करना है तो वो दोस्त भी छोड़कर चले गया। ஏன்னா காசும் இல்ல, ஏதோ சாப்பிடுறதுக்கும் காசு இல்ல. और मेरे पास कुछ खाने के लिए भी पैसा नहीं था। சோ ரெண்டாவது அவங்க ஏதாவது ஒன்று செய்ய சொன்னா அதை செய்யறதுக்கு என்னால தனியா முடியாது. और वो कुछ करने के लिए मुझे बोलेंगे तो भी मुझे अकेले करने के लिए मेरे से नहीं होता था। அங்குள்ள இன்டர்ஸ் என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. वहाँ पे जो हेड नर्स है मेरा नाम बोलकर बुला रहे हैं। நல்லா கவனிங்க. அந்த இடத்துல அந்த அம்மாவை தேடி போக என்னால முடியல. उस सच्चे से ध्यान दीजिए उस समय में माता जी को ढूंढकर मैं जा नहीं पा रहा था। யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல என்னால. कौन कहाँ है करके मुझे नहीं पता लग रहा था। பிரைஸ் தி லார்ட். நான் போயிட்டு சோதனை எப்படியோ கண்டுபிடிச்சு ஒருத்தரை எங்க அவங்க கூட்டிட்டு போயிட்டு கொண்டு விட்டாரு ஒருத்தர். हमें कोई एक जन ने मुझे मदद करके उन्होंने मुझे छुड़ाया भेजा वापस। அவங்க போய் அவங்க 2 பாட்டில கையில கொடுத்தாங்க. वापस उन्होंने 2 बोतल मेरे हाथ में दिया। சோதனை நீங்க போயிட்டு அங்க 5ஆம் நம்பர் வார்டுல அங்கதான் வந்து அந்த லேப் எல்லாம் இருக்குது. उन्होंने बोला कि 5वां नंबर वार्ड में वहाँ पे सब लैब है। அங்க போயிட்டு உங்க யூரின் பிளட் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. वहाँ पे आपका ब्लड और यूरिन सब देकर आइए। அது இங்க இருந்து போகணும்னு சொன்னா அது ரொம்ப தூரம் போகணும். இங்க இருந்து நீங்க அந்த ரோட்ல இருந்து கூட்டி வந்தீங்களா அவ்வளவு தூரம் போகணும். और यहाँ से மெயின் ரோடுக்கு இங்கேக்கு வச்சுக்கீங்க.
और वो मेन रोड के लिए और यहाँ के लिए कितना दूर है उतना दूर समझ लीजिए। और ஆனா எந்த பக்கம் போகணும்னு எனக்கு தெரியாது. किस तरफ जाना है मुझे नहीं पता लग रहा था। Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஒரு சிலர்ட்ட கேட்டேன் 5 நம்பர் வார்டுக்கு எப்படி போகணும்? कुछ लोग से मैंने पूछा 5वां वार्ड पे कैसे जाना है। எப்படி போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல போங்க. எனக்கே ஒண்ணுமே தெரியாது. எந்த லெஃப்ட்ல போறது எந்த ரைட்ல போறது. उन्होंने बोला लेफ्ट लेके राइट लेके जाइए, लेकिन मुझे कौन सा राइट कौन सा लेफ्ट नहीं पता होता था। எல்லா லெஃப்ட்டும் 5 லெஃப்ட் தெரியுது 5 ரைட் தெரியுது. क्योंकि 5 लेफ्ट मुझे दिखाई दे रहा है, 5 राइट मुझे दिखाई दे रहा है। ஆமென். आमीन। அப்படி செவரை தொட்டுட்டே அப்படி நான் நடந்து போறேன். वैसे दीवार को पकड़ कर मैं ऐसे चल के जा रहा था। சோத்ரம் அங்க ஒருத்தர் சொன்னா யாரோ கண்ணு தெரியாத வர வழி விடுங்க. वहाँ पे एक जन बोलते हैं कोई तो अंधा आ रहा है, रास्ता छोड़िए। என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய அவமானம் இல்லை. मेरे जीवन में बड़ी एक अपमान और एक निंदा का समय था। எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. कैसा रहेगा आप सोच कर देखिए। ஹalleluya. हालेलुया। சோத்ரம் எல்லா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் பெரிய ஆளா இருக்கலாம். मैं स्पोर्ट में सब में आप ऊंचे रह सकते हैं। வாழ்க்கையில நீங்க நல்ல திறமை உள்ளவங்களா இருக்கலாம். आपके जीवन में बहुत ऐसे आप खूबी के साथ रह सकते हैं। நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது लेकिन ऐसे जीवन हमारे जीवन में ऐसा अवसर जब आता है நம்ம என்ன செய்வோம்? हम क्या कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। எப்படியும் 5 நம்பர் வார்டுக்கு போயிட்டேன். कैसे तो मैं 5वां नंबर वार्ड में चला गया। போயிட்டு எல்லாம் பிளட் யூரின்லாம் கொடுத்துட்டு சோதராங்க நான் கேட்குறேன். அந்த அந்த நர்ஸ்டே கேட்டேன் ஒரு வார்த்தை, என்னை தயவு செய்து 3ஆம் நம்பர் வார்டு வரைக்கும் யாராவது கொண்டு விட சொல்லுங்க, என்னால தனியா போக முடியாது. और ब्लड यूरिन सब देने के बाद मैंने उस नर्स से रिक्वेस्ट किया कि मुझे कैसे तो कर वार्ड नंबर 3 में पहुंचा दीजिए, मैं अकेला नहीं जा सकता हूं। சோதரா அந்த நேரம் கர்த்தருடைய கிருபையினால சோதரம் ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஏதோ தெரிஞ்ச ஒரு நபர் மூலமா உடனே ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். उस समय में हमें कोई तो एक जान पहचान के एक पासवान के लोग के तरफ फट से स्कैन लेने के लिए अनुग्रह हुआ। சோ அந்த ஹாஸ்பிடல்ல அண்ணாதுரைன்னு ஒரு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் தலைவர் அவர் ஹெட் இருந்தாரு. அவர் வந்து கர்த்தருடைய பிள்ளையா இருந்தார். उस समय हॉस्पिटल में अन्नादुरै करके हमें रेडियोलॉजी लैब का हेड थे और वहां पर रहते थे। சோதரம் அவர் போய் உடனே கூட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ½ an hourக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா வலது கையும் வலது காலும் பேரலைஸ் வரும். उन्होंने जाकर चेकअप लेकर ऐसा कहा कि आधे घंटे में ऑपरेशन करना पड़ेगा, नहीं तो हमें जो है दाहिना हाथ और दाहिना पैर जो है हमें वो ऐसा लौका जैसा हो जाएगा। உடனடியாக ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. उन्होंने फट से ऑपरेशन के लिए तैयार किया। கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி என்னுடைய தலையில ஒரு 4 ஓட்டை போட்டுருக்காங்க. और ले जाकर मेरे सिर में 4 ऐसा खड्डे डाले। நீங்க வந்து தடவி பார்த்தா தெரியும் படம். अब ऐसा आकर हाथ लगाकर देखेंगे तो उसमें से आपको दबाव दिखेगा। அது அந்த ஆபரேஷனுடைய பேர் என்ன சொன்னா ப்ரூ ஓல் இவாலுவேஷன். अगर उस ऑपरेशन का नाम ग्रुप ओ इवैल्यूएशन कर था। யாராவது டாக்டர் இருந்தா உங்களுக்கு தெரியும். कोई डॉक्टर यहाँ पे है तो उनको पता रहेगा। ஆமென். आमीन। அந்த தலையில 4 ஓட்டை போட்டு உள்ள இருந்த பிளட் கிளாட் ஆன பிளட் அதை சக் பண்ணி எடுத்தாங்க. हमें जो सिर में उन्होंने खड्डा डालकर वो जो भी खून जमा हुआ था वो सब लिया उन्होंने। அந்த பிளட் வந்து ப்ளூ கலரா பாய்சனாக மாறிடுச்சு. वो ब्लड जो है ब्लू कलर में एक पॉइजन के समान बदल गया। 150 ml பிளட் கிளாட் ஆகி பிளட் हमें 150 ml का जो है ब्लड वहाँ पे क्लॉट था, அதை எடுத்துட்டாங்க. उसे उन्होंने निकाल दिया। பிரைஸ் தி லார்ட். ஆமென். आमीन। அதற்கு பின்பதாக எனக்கு தலைவலி வரல. उसके बाद मुझे सिर दर्द नहीं आया, எனக்கு வாமிட் வரல. मुझे वॉमिट नहीं आया, நல்ல சாப்பிடலாம். अच्छे खा सकता हूँ मैं, எனக்கு பிரச்சனை இல்லை. मुझे परेशान नहीं था। ஆனா ஒண்ணு என் கண்ணுல பார்வை இல்லை. लेकिन एक था मेरे आंखों में नजर नहीं था। டாக்டர் வந்து சொன்னாரு, डॉक्टर ने आकर कहा 1000ல ஒருத்தனுக்கு இப்படி சோகமான அந்த மெடிக்கல் மிராக்கிள். हमें 1000 में एक जन को ऐसा चंगाई मिलेगा तो वो मेडिकल मिराकल ஏன்னா है। அந்த கண்களுக்கு போற நரம்புகள்லாம் சின்ன சின்ன நரம்பு நமக்கு தெரியும்ல, தோடு போட்ட மாதிரி இருக்கும் நம்முடைய கண்கள் எல்லாம். क्योंकि हमारी जो आंख में जाने वाली नसें सब एकदम छोटी छोटी नसें हैं। அது வந்து பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால கண்களுக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டதனால பார்வை கொண்டு வருவது மருத்துவத்தால முடியாது. उसको सब हानि पहुंच गया, इसलिए जो है नजर ले आना जो है वो दवा पानी से नहीं होगा। ஆமென். आमीन। சோத்திர மருத்துவர் சொன்ன வார்த்தை. ये ऐसा डॉक्टर लोग ने कहा। சோத்திர ஒண்ணு கடவுள் அற்புதம் செய்யணும் அவர் சொன்னார். या तो परमेश्वर अद्भुत करना ऐसा उन्होंने कहा, சோத்திர இல்லனா மருத்துவத்தால நடக்க வாய்ப்பு இல்லை. नहीं तो दवा से होना असंभव है। 99% நடக்க வாய்ப்பு இல்லை. 99% होना असंभव नहीं है। அப்படி நடந்தா அது மெடிக்கல் மிராக்கிள். अगर वैसा हुआ तो मेडिकल मिराकल है। பிரைஸ் தி லார்ட். ஆமென். आमीन। ஆஸ்பத்திரியில நான் கண்ணீரோடு கூட இருக்கிறேன். मैं हॉस्पिटल में आंसू के साथ था। சோத்திர நல்ல கண்ணு தெரிஞ்ச போது நல்ல சோத்திர இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்தேன். जब नजर दिखता था मैं बहुत अपने मन के अनुसार जीता था। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. எங்கனால சண்டை போடுறது எல்லாத்துலயும் பிரச்சனை பண்றது காலேஜ்ல சோத்திர எல்லாம் நம்ம பேர் தான் இருக்கும் அப்ப முன்னாடி. हमें तभी लड़ाई करना झगड़ा करना कॉलेज में मेरा नाम ही आगे रहता था। ஏன்னு கேட்டா காலேஜ்ல நிறைய அவார்ட் வாங்கி கொடுத்ததே நான் தான். क्योंकि कॉलेज में कई अवार्ड मैंने ही लेकर दिया था, அதனால நமக்கு ஒரு அப்படி திமிரு இருந்தது. इसलिए ऐसा बहुत एक ऐसा ये था। ஆனா இன்னைக்கு பாத்ரூம் போறதுக்கு யாரும் கூட இருந்தா தான் போக முடியும். लेकिन आज बाथरूम जाने के लिए कोई अगर साथ रहेगा तो ही हो सकता था। ஆமென். आमीन।
எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். कितना तकलीफ की बात है। சோதரன் எங்க அம்மா அப்புறம் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க தான் என்னை பாத்ரூம்ல கொண்டு விடணும். फिर मेरे माता जी हॉस्पिटल में आ गए और वही मुझे बाथरूम ले जा सकते हैं। சோதரன் அந்த காலை வைக்கிற வரைக்கும் அந்த காலை எடுத்து வைக்கிற இங்க வரையும் சொல்லுவாங்க. அதனால எல்லாமே நிறைய தெரியும் எனக்கு எது நிஜம் எது நிழல்னு எனக்கு தெரியும். वो मुझे बोलते थे कि पैर यहाँ पर लेकर रख क्योंकि कौन सा सही है कौन सा नकली है मुझे नहीं पता रहता था। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, சோதரன் மருத்துவமனையில நான் இருந்தபோது मैं दवाखाने में जब था ஒருத்தர் வந்தாரு. एक जन आए, தம்பி भाई இயேசு உன்னை விடுவிப்பார். यीशु तुझे छुड़ाएंगे। சோதரன் நான் கிறிஸ்தவனாய் பிறந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் கிறிஸ்துவுடைய அன்பை நான் முழுவதுமாய் ருசித்து பார்க்கவில்லை. मैं मसीह के जो परिवार में जो जन्म हुआ लेकिन मसीह का प्यार को मैं चक्कर नहीं देखा। நான் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தேன். मैं परमेश्वर से दूर गया था। சோதரன் நல்ல நான் வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை. अच्छे बदलाव जीवन में नहीं थी, நல்ல நிறைய கெட்ட குணங்கள் இருந்தது. कई बुरी आदतें थी। சோதரன் இன்னைக்கு சொன்னார் அந்த இயேசு முழுவதுமாய் நம்பு அவர் உனக்கு ஒரு விடுதலை தருவார். उन्होंने कहा तो यीशु को पूरी तरह से भरोसा कर वो तुझे छुड़ा हमें छुटकारा देंगे। பிரச்சனை வந்தாதான் நிறைய பேர் இயேசுவை தேடுவாங்க. परेशानी आएगी तो ही कई लोग यीशु मसीह को ढूंढते हैं। பிரச்சனை வந்தாதான் கண்ணீரும் நெடுங்காலும் முழங்காலும் நீ வரும் கண்ணீருடைய வாழ்க்கை. परेशानी आती तो ही आंसू और घुटना कईयों के जीवन में आती है। இல்லனா அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப அவ்வளவு ஆண்டவருக்குள்ள நெருங்க மாட்டாங்க. ये तो वो अपने मन के अनुसार रहते हैं, बहुत आनंदित रहते हैं और ज्यादा परमेश्वर के निकट नहीं आते हैं। அப்பொழுது அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். तब उस दवाखाने में रहते समय बहुत मैं आंसू के साथ प्रार्थना किया। கடைசி நாள் வந்தது டாக்டர் வந்து சொன்னாரு, आखिरी दिन वो आया डॉक्टर आकर के நாளைக்கு உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணனும், कल तुझे डिस्चार्ज करना है, நீ எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு तू सब आप तैयार कर लीजिए। எனக்கு கூட பயம் வந்தது. मेरे अंदर डर आने लगा। ஆஸ்பத்திரியில இருக்கும்போது யாராவது ஒருவர் சுகந்திருந்து விடுவார்கள் டாக்டர்கள். हमें हॉस्पिटल में रहते समय कोई ना कोई डॉक्टर चंगाई दे देंगे। ஏதோ ஒரு விதத்துல ஒரு அற்புதம் நடக்கும், யாரோ ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல டாக்டர் வந்து அவரோட சுகமாக்கிடுவாரு நான் விசுவாசம். किसी के द्वारा हमें चंगाई मिल जाएगी, कोई बाहर गांव से डॉक्टर आएंगे तो अच्छा कुछ चंगाई मिल जाएगा। ஆனால் ஒருவரும் எனக்கு விடுதலை தரவில்லை. लेकिन कोई भी मुझे हमें छुटकारा नहीं दे पाए। நான் சொன்னேன், ஆண்டவரே சோதரன் நான் இப்படி கண் தெரியாதவனா வீட்டுக்கு போறதுக்கு நான் இந்த ஆஸ்பத்திரியில செத்து போனாலும் நல்லது. मैंने कहा कि परमेश्वर ऐसे अंधा के समान मैं घर जाना चाहता, इस हॉस्पिटल में मर जाऊंगा भला है। அந்த 3ஆம் நம்பர் வார்டுல ஃபுல்லா பார்த்து நீரோ சர்ஜரி பண்ணவங்க தான் இருக்காங்க. हमें 3 नंबर वार्ड में सब न्यूरो सर्जन सर्जरी किए हुए लोग ही बैठे थे। சோதரன் எல்லாம் மொட்டை அடிச்சு தலையில எல்லாம் ஆபரேஷன் தலையில பண்ணப்பட்டவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன். கண் முன்னாடி அங்க பக்கத்துல இருக்கவங்க ஃபிட்ஸ் வந்து ராத்திரில இறந்து போனதை நான் பார்த்தேன். हमें टकला डालकर हमें सब सिर पे ऑपरेशन किए हुए और रात में हमें ऐसा फिट्स आकर मरे हुए लोगों को मैंने देखा है वहां पे। ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, எனக்கு பிஸ்கட் தான் கொடுத்தாரு, நல்லா பேசிட்டு இருந்தாரு. एक दिन पहले मुझसे बहुत अच्छे बात कर रहे थे, मुझे बिस्किट सब दे रहे थे। அவர்கிட்ட நான் சாதாரணமா பேசுறேன், அடுத்த நாள் காலையில கூப்பிடுறேன், வேற ஒரு ஆள் படுத்திருக்காரு. मैं उनसे अच्छे से बात कर रहा था, अगले दिन सवेरे मैं उनको पुकार रहा था, कोई और वहां पे लेटा हुआ था। அம்மாட்ட கேட்டேன், அவன் எங்க நேத்து இருந்தவர் எங்க? मैंने मेरे माता से पूछा कल जो बेटे थे वो कहाँ है? அவர் விடிய காலத்துல ஃபிட்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு. उन्होंने कहा कि सवेरे उनको फिट्स आकर मर गए। அப்ப ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ணேன், तो परमेश्वर से मैंने प्रार्थना किया, ஆண்டவரே நீங்க உண்மையுள்ள தெய்வமாய் இருங்க, परमेश्वर अगर आप सच्चे परमेश्वर है तो என் கண்களை நீங்க திறங்க. मेरे आंखों को आपको खोलना है। இன்னைக்கு ராத்திரி ஒரே வேளையில நீங்க என் கண்களை திறங்க. आज रात को एक ही समय पर आप मेरे आंखों को खोल दीजिए, இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் தாரேன், नहीं तो और एक ऑप्शन में देता हूँ। காலையில எழும்ப கூடாது, मैं सवेरे मुझे उठना नहीं है, நான் செத்து போயிடுறேன். मुझे मरना है। ரெண்டே ஒண்ணு நடக்கணும் என் வாழ்க்கையில, ये दो में से एक मेरे जीवन में होना है, ஒண்ணு சாகணும், या तो मरना है இல்ல கண்ணு தெரியும். नहीं तो मेरा आंख का दिखना है। என் கண்ணு தெரிஞ்சா मेरा आंख दिखा दो, நான் உமக்காக வாழ்வேன், मैं आपके लिए जीऊंगा, என் வாழ்க்கை உமக்காக தருவேன். मैं आप मेरे जीवन में आपके लिए दूंगा। அப்படியே ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு கண்ணீரோடு என் தலையினை கண்ணீர் நான் நினைக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல அவ்வளவு அழுது கண்ணீர் வடிந்த தலைவலியெல்லாம் திருப்பி போட்டு நான் படுத்து தூங்கினேன். उस रात को मैं बहुत आंसू बहा के दाऊद कहता है कि मैंने अपने तकियों को मैंने आंसू से भरा कर वैसे मैं बहुत रोकर मेरे तकियों को भिगा कर मैं सोया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சோ தர்மேன தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் எப்ப தூங்குறேன்னு எனக்கு தெரியாது. पर मैं प्यारे परमेश्वर के बच्चों में कब सोया प्रार्थना करके मुझे नहीं पता। ஒவ்வொரு நாள் நான் முடிச்சா அந்த மேல ஓடுற ஃபேன் தான் தெரியும். हर एक दिन जब मैं आँख खोलता था ऊपर चलने वाली फैन ही दिखती थी, அது 10 ஃபேன் ஓடுற மாதிரி இருக்கும். ऐसा 10 फैन घूम रहा है ऐसा मुझे दिखता ஆனா था, ஒரு ஃபேன் தான் அங்க இருக்கு. लेकिन एक ही फैन वहाँ पे है। ஆனா என் கண்ணில் ஏற்பட்ட அந்த விஷுவல் ஆப்ஷன், लेकिन मेरे आँख में जो हमें नजर में जो कमी हुआ, அதனால சோதரன் எனக்கு அப்படி தெரியும். मुझे ऐसा दिखता था। அடுத்த நாள் காலையில என்னை எழுப்புறாங்க. अभी अगले दिन मुझे सवेरे उठा रहे हैं, நான் என்னை எழுப்பும்போது நான் ஒண்ணு நினைச்சேன், एक मुझे उठाते थे मैंने एक चीज सोचा, ஆஹா நம்ம உயிரோட தான் இருக்கோம். वो हम जीवित है अभी। ஆண்டவர்ட்ட கேட்ட ஒண்ணும் நடக்கல, परमेश्वर से पूछा कुछ हुआ नहीं, என்னை கொல்லல அவரு, मुझे परमेश्वर ने नहीं मारा, ஆனா அடுத்து என்ன நடக்கணும் लेकिन अगला क्या होना है अभी நீங்க சொல்லுங்க. आप बोलिए। பார்வை தெரியும். मेरा नजर दिखना चाहिए। அல்லேலூயா. हालेलुया।
கண்ணை திறக்க பயமா இருந்துச்சு. मुझे आँख खोलने के लिए डर लग रहा था ஏன்னா அதுதான் என்னுடைய ஃபைனல். क्योंकि वही मेरा अंत था। என் கண்ணை திறந்தா என்ன நடக்குதோ அதுதான் உண்மை. मेरा आँख खोलते ही क्या होगा वही सच है। ஹalleluya. हालेलुया। நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் अगर आप भरोसा करें या ना करें, கண்களை திறந்து பார்த்தபோது मैं मेरी आंखों को खोलकर देखते समय ஒரே ஒரு ஃபேன் ஓடி एक भी फैन लौटकर दिखा मुझे। ஹalleluya. சோதரா சுற்றிலும் பார்க்கறாங்க, ஒரு நர்ஸ் நடந்து வராங்க. मैं घूमकर देख रहा हूँ एक नर्स आ रहे हैं चलकर। எல்லா பெட்டும் எனக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது எனக்கு. सब बेड दिख रहा है, मुझे सब कुछ दिख रहा है। நான் வேகமா எங்க அம்மாவுடைய பர்ஸ் தலைவாணி கடியில இருந்து அதை எடுத்துட்டு நான் வெளியில போறேன். मैं तेजी से मेरे अम्मी माता जी का पर्स लेकर मैं बाहर जा रहा हूँ। வெளியில போனா ஒரு டீ கடையில போயிட்டு காசு அப்ப 2 ரூபாய் தான் டீ காசு 2 ரூபாய் கொடுத்து டீ குடிக்கிறேன். मैं उस दुकान में जाकर मैं 2 रुपया देकर मैं चाय पिया। கடையில காசு வாங்கி குடிக்கிறது பெரிய விஷயமா நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். இல்ல, எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. हमें तो आप पूछेंगे कि ये क्या कुछ बड़ी बात है कि चाय पीने में कर, लेकिन उस दिन मेरे लिए बहुत बड़ी बात थी वो। ஹalleluya. हालेलुया। நான் அப்படியே டம்ளர் எடுக்கும்போது தான் எனக்கு அதிசயமா இருக்கு. अब वो ग्लास लेते समय मुझे बहुत आश्चर्य लग रहा था எனக்கு அது குடிக்கும்போது சந்தோஷமா இருக்கு. और पीते समय बहुत आनंद था। சோதரா அப்புறம் நான் பார்த்தேன் இந்த ஏற்கனவே மெடிக்கல் காலேஜில் உள்ள பாத்ரூம்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், தெரியும் உங்களுக்கு. पहले से आपको पता है कि वो मेडिकल हॉस्पिटल के सब बाथरूम का बहुत बुरा रहता है। நான் இப்ப வெளியில போறேன். मैं फिर बाहर चले गया। என்னாச்சு? क्या हुआ? கண்ணு தெரிஞ்சிச்சு. आंख दिखने लगा। ஹalleluya. हालेलुया। சோதரா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, எங்க அம்மா வந்து தேடி பார்த்து என்ன எங்க போனான்னு தெரியலன்னு இப்படி இப்படி அடிச்சிட்டு ஓடுறாங்க. मेरे माताजी आकर मुझे ढूंढकर अपने ऐसा छाती में मार देते क्या गया पता नहीं। எங்க அம்மா டீ வாங்கிட்டு இந்த பக்கம் வராங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு டீ குடிச்சாங்க. हमें मेरे माताजी यहाँ पर आ रहे तो मैं चाय पीने के लिए उस तरफ चले गया। எங்க அம்மா பாத்ரூம்லாம் போய் திறந்து பார்த்துட்டாங்க. मेरे माताजी सब बाथरूम सब खोल खोल कर देखने लगे। அப்புறம் ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஏமா ஆம்பளைங்க கப்பு செய்யாம திறந்து பார்க்கறாங்க. ऐसा बोला कि ये भी वॉशरूम आप क्यों खोल कर देख रहे हो? எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறாங்க. मेरे माताजी से उन्होंने ऐसा कहा। அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த வேதனை. माता को ही वो चिंता पता रहता है। எங்க போய் விழுந்து கிடக்குறானோ, எங்க போய் கிடக்குறானோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோ பயந்தோட ஓடி பதற்றத்தோட ஓடி வராங்க. ये कहाँ जाकर गिरकर पड़ा हुआ है, कहाँ क्या हुआ क्या नहीं करके ऐसे बहुत घबरा कर वो दौड़ रहे थे। நான் அசால்ட்டா மேலே ஏறி வந்துட்டு இருக்கேன். मैं एकदम साधारण रूप से मैं ऐसा चल कर आ रहा हूँ। எங்கடா போன, என்ன மாதிரி ஆச்சுன்னா என்னடா செய்ய? तो उन्होंने कहा कि क्या किधर गया, कुछ अगर होता तो क्या करते थे? அம்மா எனக்கு கண்ணு தெரியுது. तो मैं बोला माताजी मुझे आँख दिख रहा है। ஆண்டவரே கண்களை திறந்தார். परमेश्वर ने आँखों को खोला। ஹalleluya. हालेलुया। மறுபடியும் சொல்றேன், मैं वेदी से बोल रहा हूँ, இயேசுதான் என் கண்களை திறந்தார். यीशु ने मेरे आँखों को खोला। Carpenter of Nazareth. हमें ये लोहार नाज़रेत He's का going to come in your life. वो आपके जीवन में आने वाला है। He's going to open your eyes. वो आपकी आँखों को खोलने वाला He's है। going to open your blessings. वो आपका आशीष को खोलने वाला He's है। going to open all your expectations. वो आपके सारे आशाओं को खोलने वाला He है। is living God. वो जीने वाले परमेश्वर He है। was in the grave, वो हमें कब्र में थे, but he is not in the grave. लेकिन अभी वो कब्र में नहीं He है। rose from the dead. अभी वो जी रहे, हमें मरे हुए से। இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். यीशु हमें जीवित है। இதுக்கு யாருக்கும் சாட்சி இல்லை. நான் உங்களுக்கு சாட்சியாக இன்னைக்கு வந்து நிற்கிறேன். ये कोई गवाह नहीं, मैं आपके लिए गवाही दूं में आकर खड़ा हुआ आज। ஹalleluya. हालेलुया। ஹாஸ்பிடல்ல இருந்து என்னை கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், நீ வண்டியில பின்னாடி உட்கார், நான் ஓட்டிட்டு போறேன். उस हॉस्पिटल से मुझे ले जाने के लिए एक व्यक्ति आया। मैंने बोला आप पीछे बैठिए, मैं गाड़ी चला कर जाता हूँ। ஆமென். आमीन। சோதரன் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி நம்ம வீட்டுக்கு போறது முதல் நாள் நைட். मेरे माताजी का हमें उसके पहले रात के कह रहे थे हम कैसे घर जाएंगे से बात कर रहे थे। டாக்ஸி எல்லாம் பிடிச்சி போறதுக்கு ஓலா எல்லாம் பிடிச்சி போறதுக்கு அப்போ ஓலாவும் கிடையாது, யூபரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. टैक्सी सब पकड़ के जाने के उन दिनों में ओला उबर कुछ भी नहीं था। ஆனா டாக்ஸி எல்லாம் இருக்கும் ஹாஸ்பிடல்ஸ். टैक्सी भी होता था हॉस्पिटल में, ஆனா அதுக்கு பணம் கொடுக்கிறது கூட காசு. लेकिन उसको पैसा देने के लिए पैसा नहीं था हमारे पास। எப்படி போக போறோம் அப்படின்னு யோசிச்சாங்க. कैसे जाने वाले करके ऐसे सोच रहे थे। நான் சொன்னேன், இன்னைக்கு அடுத்த நாள் சொன்னேன், मैंने अगले दिन बोला நான் உங்களை கூட்டிட்டு போறேன். मैं आपको लेके जाऊंगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இயேசு ஜீவிக்கிறார் என்று यीशु जीवित है, लेकिन हम विश्वास करते हैं। இயேசு ஜீவிக்கிறாருக்கு ஒரே அடையாளம் यीशु जीवित है, उसका एक ही चिन्ह நான் தான். मैं ही हूँ। ஹalleluya. हालेलुया। உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. आपके जीवन में भी करेंगे। சோ த டாக்டர் அடுத்த நாள் காலையில வந்தாரு. डॉक्टर अगले दिन सवेरे आए। என்னை பார்த்ததுமே அவருக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. मुझे देखते ही उनको बहुत अलग लगा। என் கண்களை அப்படி வச்சு பார்த்தாரு. मेरे आंखों को ऐसा खोल कर देखा நாக்க நீட்டு சொன்னாரு, और ऐसा जीभ बाहर निकालने के लिए बोला ஏய் என்னப்பா உனக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு तो கேட்டாரு. क्या हुआ, तुझे आंख दिखने लगा क्या? நான் சொன்னேன், உங்க பாக்கெட்ல 500 ரூபாய் தாள் இருக்கு சொன்னேன். जेब में 500 रुपए का नोट है। அவன் आमीन। அவர் நல்ல காட்டன் ஷர்ட் போட்டிருந்தாரு. वैसे एकदम कॉटन शर्ट डाले थे அது வெளியே தெரியுற மாதிரி. और वो नोट ऐसा बाहर दिखे ऐसा। ஹalleluya. हालेलुया। அவர் வந்து தான் அந்த ஹாஸ்டலுக்கு அந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ் டீனா அவர் தான் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெபிக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கெல்லாம் தடை பண்ணவர் அவர்.
आमीन वही उसका आमीन का मेडिकल कॉलेज का जो है डीन थे और जो प्रार्थना करने वाले सब बच्चों के लिए रुकावट थे, அங்க வேலை செய்யற நர்ஸ் எல்லாம் கூடி மத்தியானம் ஜெபம் பண்ணுவாங்க. क्योंकि वहाँ पे काम करने वाले नर्स सब दोपहर को प्रार्थना करते थे, ஆனா அதெல்லாம் தடை பண்றாரு. யாருக்கு பிரேயர் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி. लेकिन वो सब वो रोकते थे, कोई प्रार्थना नहीं करना है कर। சோத்ரா அவர் சொன்னாரு, என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாரு? उन्होंने क्या ऐसा कहा पता है आपको? அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வர வச்சிட்டாரு. उस समय में सब मेडिकल कॉलेज के बच्चों को बुलाकर लेकर आए என்னைய வச்சு அவங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. और मुझे रखकर वो सिखा रहे उन्हें। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு அங்க ஒரு ரெக்கார்ட் இருக்கு, என்ன தெரியுமா? அவங்க ரெக்கார்ட் பண்ண மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. आमीन वहाँ पे एक रिकॉर्ड है मेरे, वैसे उन्होंने रिकॉर्ड करके लिखा है। டாக்டர் சொன்னாங்க, நீங்க 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு செக்அப் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே, डॉक्टर ने बोला कि ऐसा 3 साल में एक बार आप आकर चेकअप करके जाइए। ஹalleluya हालेलुया। 2003 2001 आमीन 2001 में, இன்னைக்கு 22 வருஷம் ஆச்சு. आज 22 साल हो गया है। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு வரைக்கும் நான் செக்அப் போகல. अभी तक मैं चेकअप नहीं गया। ஏன் தெரியுமா? क्यों पता है? டாக்டருக்கு சோகம் கொடுத்தா தான் நான் போகணும். क्योंकि डॉक्टर अगर से चंगा किया था तो मैं जाता था। हालेलुया हालेलुया। हमारा परमेश्वर चंगा करने वाला हमारा परमेश्वर चंगा करने वाला परमेश्वर है। हालेलुया हालेलुया। சுகத்தை கொடுக்கிற தேவன். वो चंगाई देने वाला परमेश्वर है। அவர் மறுபடியும் செக்கப்புக்கு கூப்பிட மாட்டாரு. वापस वो चेकअप के लिए नहीं बुलाएंगे। படுக்கை எடுத்து கொண்டு போ. तेरे आमीन कार्ड उठाकर जा। हालेलुया हालेलुया। உனக்கு மீண்டும் அந்த படுக்கை கிடையாது. देखो वापस वो खाट नहीं है। இத்தனை வருஷமா நான் பல மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணி போறேன். इतने दिन से मैं इतने आमीन के स्टेट में जा रहा हूँ, मैं यात्रा करने के வருஷத்துக்கு लिए। 2 முறை இமாச்சல பிரதேசத்துக்கு போறேன். साल में 2 बार मैं हिमाचल प्रदेश आता हूँ। அங்க இருக்கிற மலைகள்ல ஒரு உச்சில சோத்திர பயங்கரமான பாதைகள்ல நான் ஜீப் ஓட்டிட்டு போறேன். उस पर्वत के जो है ऊंचाई में एकदम कठिन रास्ते में मैं जीप चलाकर जाता हूँ। அதை ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் என் கூட வர நண்பர்கிட்ட சொல்லுவேன், वो चला के जाते समय मेरे साथ आने वाले दोस्त को मैं कहता हूँ, கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சது. परमेश्वर मुझे अद्भुत किया इसलिए, என் கண்களை திறந்ததுனால मुझे मेरे आंखों को खोले इसलिए, இமாச்சல பிரதேசத்தை பார்த்தேன். मैं इस हिमाचल प्रदेश को देख रहा हूँ। இந்த மலைகள்ல ஓட்டிட்டு போக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். इस पर्वत में चलाकर जाने के लिए परमेश्वर मुझे अनुग्रह किया है। ஹalleluya हालेलुया। அந்த இமாச்சல பிரதேசத்தின் கடைசி சோத்திரம் அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம இந்தோ திபெத் சீனா அந்த பார்டர் வரைக்கும் போய் இயேசுடைய சுவிசேஷத்தை हमें उस हिमाचल प्रदेश के आखिरी अंत तक इंडोर हमें चाइना तिब्बत के हमें सीमा तक जाकर हम परमेश्वर के शुभ समाचार सुनाए हैं। அங்க ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கோம். वहाँ पे एक कलीसिया हम शुरू किए हैं। ஒரு சகோதரனை சிம்லாவுல ஒரு சகோதரனை அங்க அபிஷேகம் பண்ணி அவனுக்கு டீச்சிங் பண்ணி சோதர அவனை கொண்டு போய் அங்க வச்சிருக்கோம். शिमला में एक भाई को हमें टीचिंग देकर हमें अभिषेक करके उसको जाकर रखे हैं। அந்த பனி பிரதேசத்துல கர்த்தர் நைட் 12 மணிக்கு சோதர ஜனங்கள் எல்லாம் பிசாசின் பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். हमें उस प्रदेश के तट के प्रदेश में हमें रात के 12 बजे सब शैतान से पीड़ित लोगों को परमेश्वर ने छुड़ाया। 40 பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. அதுல 30 பேருக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் கதவை திறந்து வெளியே ஓடுறான். ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள ஓடுறான். हमें 40 लोग आए तो उसमें 30 लोग शैतान से हमें पीड़ित थे और यहाँ भाग रहे दरवाजा तोड़कर। அங்க -6 குளிர் ஓடிட்டு இருக்கு. वहाँ पे -6 का डिग्री का हमें ठंड चल रहा था। சோதர இங்க இந்த எத்தனை நாள் ஓடிட்டு இருக்கு? 25லே நீங்க குளிர் கையை கட்டிட்டு இருக்கீங்க. यहाँ पे एक्चुअली 25 में ही आप हाथ ऐसे बांधे हुए हैं। அது 0க்கு வந்து அப்புறம் -6 இறங்கணும். वो 0 में आकर वैसे -6 उतरना है। அந்த குளிர்ல வெயில்ல கடந்த நாங்க போயிட்டு சோத்திரம் அந்த பேயை பிடிச்சிட்டு போறியா இல்லையா? குளிர் வேற. சோத்திரம் போய் हम धूप में पड़े हुए हम उस ठंडी में हमें बधूप शैतान पे जाकर तो जाएंगे कि नहीं। ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். परमेश्वर ने हमें छुटकारा दिया। அதிசயமா இருந்தது. ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள நைட் 2 மணிக்கு 12 மணிக்கு பேய் வந்துட்டு ये सब हमें बहुत आश्चर्य था कि हम आपेल के भाग में हम भूत भगा रहे थे। சோத்திரம் கர்த்தர் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார். परमेश्वर ने सबको दिया। இன்னைக்கு ஒரு 70 பேர் அங்க ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்காங்க. आज 170 लोग परमेश्वर की सेवा कर रहे हैं। வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க போயிட்டு அவங்க எல்லாம் உற்சாகப்படுத்திட்டு வரோம். साल के एक बार हम जाकर उनको बहुत उत्साही देकर हम आते हैं। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। எதனால தெரியுமா? इसलिए पता है எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துனால இல்ல. मेरे माता पिता ने जमा किए हुए जायदाद के कारण नहीं, ஆண்டவர் கொடுத்த உயிர் பிச்சை. परमेश्वर ने दिया हुआ जो हमें फ्री का जो जीवन दिया है, அவர் நம்மை பாராட்டின அன்பு, वो हम पर हमें किए हुए प्रेम, அவர் நம்மளை கைவிடாதவர் என்பதை விளங்கப்படுத்தினார். वो हमें नहीं त्यागते करके उन्हें प्रकट किया। பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். डर मत, मैं तेरे साथ रुकूंगा। நம்ம கூட தான் இருக்கிறார். वो हमारे साथ ही है। Don't miss him. Hallelujah. उनको मत आप छोड़ दीजिए, அவரை தவற விடாதீங்க. उनको मत छोड़ दीजिए। எது வேணாலும் போட்டு உங்கள்ட்ட कुछ भी जाने दो आपसे, எல்லாம் போட்டு सब कुछ जाने दो आपसे। என் வீட்டுல உயிரோடு கூட मेरे छुड़ाने वाला मेरे साथ है। விசுவாசிக்கிறீங்க. कितने लोग विश्वास कर रहे हैं? Hallelujah. Hallelujah. நம்முடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார். हमारा परमेश्वर जीवित है, ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. कोई भी आपको कुछ नहीं कर सकता है। Hallelujah. Hallelujah. உன் வாழ்க்கையில எல்லாம் கைவிட்டு போயிருக்கலாம். आपके जीवन में सब कुछ आपको நீ त्याग தனிமையாக करेगा। விடப்பட்டிருக்கலாம். आप अकेलेपन में आप छोड़े गए रहेंगे। உன் சொந்த பந்தங்கள் உன்னை தூக்கி எறிந்திருக்கலாம். आपके रिश्तेदारों ने आपको फेंका रहेगा, உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம். आपको अपमान किया रहेगा। அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். आपको उनके सामने आप
आपके सिर को परमेश्वर उठाएंगे। எங்க சித்தி என்ன தெரியுமா செஞ்சாங்க? मेरे जो है हमें मम्मी के बहन ने क्या किया நீ पता है வேலை आपको? செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு तो हमें काम करने के लिए हमें सुस्ती कर रहा இந்த है பைபிள் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி என் கையில உள்ள பைபிளை வாங்கி அப்படி தூக்கி இப்படி போட்டாங்க. और तो इसलिए तो बाइबल उठाकर जा रहा है ऐसा करके मेरे हाथ से बाइबल उठाकर उन्होंने फेंक दिया। நீ போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. तू जाकर क्या होने वाला करके बोला। அருமையான தேவனுடைய பிள்ளையே, प्यारे परमेश्वर के बच्चों, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போகும்போது आज उनके घर के सामने में जाते समय சோத்திரம் என் காரை பார்த்து அவன் ஆச்சரியப்படுற அளவுக்கு கத்தர் வச்சு मेरे पैर को देख कर आश्चर्य करने जैसा वो परमेश्वर का है। வாங்கினது இல்ல. ये मेरे पर पिता की इजाजत में रखी किया नहीं। என் வைஃப் மாமியார் வீட்டுல இருந்து கொண்டாந்தது இல்ல. मेरे पत्नी ने अपने ससुराल से नहीं लेकर आई, ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். परमेश्वर ने दिया है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நீ பிச்சை எடுப்பன்னு சொன்னாங்க. तू भीख मांगेगा करके उन्होंने बोला। இன்னைக்கு எங்க சித்தியோட பசங்க அப்ப அண்ணே ஒரு 5000 ரூபாய் கொடு. मेरे मासी के बच्चे लोग बोलते हैं कि भाई मुझे 5,000 दीजिए। நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம், हम लोग कितना तकलीफ उठाते हैं, நமக்கு எவ்வளவு நெருக்கங்கள். हमें कितना दबाव होती है। ஒரு மாசம் நான் மட்டும் சபைக்கு எல்லாம் சொந்த இடம் இல்ல, சபைக்கு வாடகை கொடுக்கிறது, பிரான்ச் சர்ச்சுக்கு வாடகை கொடுக்கிறது, வீட்டுக்கு வாடகை கொடுக்கிறது, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, இதுவே எனக்கு ஒவ்வொரு மாசம் 40,000 ரூபாய் தேவை. हमें खुद का कलीसिया का जगह नहीं है तो हमें वो कलीसिया का जगह रेंट, जो ब्रांच कलीसिया का रेंट, इलेक्ट्रिसिटी का रेंट, घर का रेंट सब ऐसा 40,000 एक महीने का होता है मेरा। ஆமென். आमीन। முதல்ல என்ன சொன்னேன்? पहले मैंने क्या कहा, ஒரு 3000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம். एक 3,000 देने के लिए मुझे कोई तकलीफ होता था। பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அரிசி வாங்குறதுக்கு எனக்கு காசு. मेरे बच्चों को एक अच्छा चावल लेने के लिए पैसा नहीं होता था। அழைத்தவர் உண்மை உள்ளவர். जो बुलाया है वो विश्वास योग्य है। அல்லேலூயா. हालेलुया। உங்களை இங்க கொண்டு வந்து அல்லேலூயா சொல்றதுக்கு மட்டுமல்ல, आपको भी अपने हालेलुया बोलने के लिए नहीं लेकर आए हैं। உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். आपको भी परमेश्वर आशीष कर उन्हें मान बनाएंगे। ஆமென். आमीन। இல்ல குறைவு சொன்ன உங்களை கர்த்தர் கொடுக்க வைப்பார். कमी कमी करके बोले आपको परमेश्वर देने के लिए रखेंगे। இன்னைக்கு எங்க சபையில சாப்பிடுற ஒரு 6-7 பேர் அந்த சபையில எப்ப 3 வேளை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. आज हमारे कलीसिया में जो है कुछ लोग जो हमेशा 3 बार खाते रहते हैं, ஆனா ஒரு நாள் எனக்கே சாப்பிடுறதுக்கு இல்ல. लेकिन एक बार मेरे को खाने के लिए कुछ नहीं था। இன்னைக்கு வந்தவங்க சொல்றாங்க ரேஷன் அரிசிலாம் நான் சாப்பிட மாட்டேங்க. आज आए हुए लोग बोलते हैं कि हम रेशन का चावल नहीं खाएंगे। ஆனா நான் வந்து ரேஷன் அரிசி தான் ஒரு 2 வருஷம் சாப்பிட்டேன். मैं लेकिन जब आया तब मैं 2 साल के रेशन का चावल ही खाया। அல்லேலூயா. हालेलुया। நான் அப்ப சொல்றேன் பரவாயில்ல, அவனுக்கு நல்ல அரிசி வாங்கி போடு. तब मैं पत्नी से कहता हूँ कि नहीं ठीक है, उसको अच्छा चावल ही डाल। இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்க வீட்டுல ஒரு 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவோம். 10-12 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவோம். संडे के दिन में हम जो है 10-12 लोग हम मिलकर हम खाना खाते हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். परमेश्वर जरूरतों को पूरा करते हैं। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். இன்னைக்கு 40,000 ரூபாய் மாசம் சந்திக்கிறார். आज 40,000 जो है हर महीना सा पूरा करते हैं परमेश्वर। கொரோனா வந்து சபை 2 வருஷம் பூட்டி கிடந்தது. हमें कोरोना आकर 2 साल हमें कलीसिया बंद था। அந்த 2 வருஷம் வாடகை கொடுக்க கர்த்தர். वो 2 साल भी हमें भाड़ा देने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। அவன் பாஸ்டர் பாவம் வாடகை வேணாம்னு சொல்றானா, அதெல்லாம் தெரியாது, வேணா காலி பண்ணிருங்க சார், இல்லனா வாடகை கொடுங்க. पास्टर बेचारा है नहीं भाड़ा चाहिए ऐसा नहीं बोलता वो मनुष्य भी, हमें नहीं अगर नहीं भाड़ा दे तो आप खाली कर दीजिए। காலி பண்ணோம்னா நமக்கு வேற இடம் கிடைக்கும். खाली करेंगे तो दूसरा जगह नहीं मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। இன்னைக்கு 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல இடம் வாங்குறதுக்கு நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். आज 2 करोड़ का हमें जगह पे हम जगह खरीदने के लिए हम प्रार्थना कर रहे हैं। ஆமென். आमीन। போன ஒரு 3000 ரூபாய் வச்சு என்ன செய்யணும்னு யோசிச்சிட்டு இருக்கோம். पहले 300,000 रुपए रखकर क्या करना है हम सोच रहे थे। இன்னைக்கு 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வேலை நடந்துட்டு இருக்கு. आज 2 करोड़ का प्रोजेक्ट का काम चल रहा है। லேண்ட் மட்டும் சொல்றேன். सिर्फ लैंड का मैं बता रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। சோதரி இவ்வளவு பெரிய திட்டத்தையும் தீர்மானத்தையும் தரிசனங்களையும் கொடுத்தது யாருன்னா, इतनी बड़ी हमें जो निर्णय हमें योजना और दर्शन किसने दिया अगर आप पूछे। ஒரு நாள் கண் பார்வையை தெரியாதவனாய் இருந்தபோது एक बार जब मैं अंधा था, என்னை ஆசீர்வதித்து मुझे आशीष कर कर, உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, मुझे बढ़ाएगा करके बोलकर, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி, मैं तुझे नहीं त्यागूंगा करके बोलकर, என்னை வாக்கு கொடுத்து அனுப்பினார். मुझे वाचा देकर भेजे हुए परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்களை நடத்துவார். आज आपको भी चलाएंगे। எனக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்ல. मेरे खुद के सिर्फ वो नहीं है, நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கல. मैं मसीह के परिवार में नहीं पैदा हुआ। ராமசாமி சீதா லட்சுமிக்கு தான் நான் மகனாக பிறந்தேன். मेरा राम लक्ष्मण सीता लक्ष्मी का ही சீதா லட்சுமி, सीता लक्ष्मी के ராமசாமி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। அவர்களுக்கு தான் பிள்ளையா நான் பிறந்தேன். उनका ही मैं पुत्र जन्म हुआ। நான் டேவிட்டுக்கும் மேரிக்கும் பிறக்கல. मैं डेविड और मेरी के पास नहीं जन्म हुआ। அல்லேலூயா. हालेलुया। என்னை கர்த்தர் அழைத்து मुझे परमेश्वर बुलाकर என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, मेरे सारी कमियों को पूरा किया। என் சரீரத்துல கண்கள் ஏற்பட்ட குறைவை நிறைவாக்கி, मेरे शरीर में मेरी आंखों में जो कमी हुआ उसे पूरा कर कर கண்ணு தெரியாம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே இருந்தேன். मैं अंधा रहकर मैं एक ही सीमा में था। ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரின் கண்களை திறந்து எல்லையை விட்டு மீறி இன்னைக்கு இந்த மும்பை பட்டணத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். परमेश्वर ने
पहले बढ़ाकर मेरे सीमा हटाकर आज मुंबई एक शहर में लेकर आया है। Hallelujah. Hallelujah. அவர் நம்மை நடத்துவார். वो हमें चलाएंगे। நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபம் हम सब பண்ணுவோம். आंखों बंद कर हम प्रार्थना करेंगे। Hallelujah.